श्रीनिधये नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पुत्रिणे चिदचित्पित्रा पौत्रिणे परमेष्ठिना सृषावते जगन्मात्रा वास्याय गुरवे नमः। यस्मिन् पदं यतिपदे पदनारविन्दात् निष्क्रामदेव निधदे निगमन्तभाष्यं तस्यैव तं भगवतः प्रियभागिनेयं वन्दामहे वरदविष्णुपदाभिधेयं सत्कुर्वता संसदि शिष्यवर्गान् अनन्यलभ्यैरखिलैस्वचिह्नैः श्रीभाष्यसिंहासनमात्मनीनं यस्मै च दत्तं विधिशेखरेण यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। शतमखमणिनीला शार्ङ्गिणस्तुल्यरूपा शैकतशुकपोता शर्वरीकान्तवक्त्रा शमितः सकलतापा शातिता भव्यजाता शरणमुपगतानां शंसदा सौतुगोदा। हरिः ओं। त्रिगुंशत्स्वसार उपयन्ति निष्कृतगुं समानं केतुं प्रतिमुञ्चमानाः ऋतुः स्तम्भते कवयः प्रजानतीर्मध्ये छन्दसः परियन्ति பாஸ்வதீஹ. பெயர் புகழ் வில்லி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தம் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே. நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கட்பா மாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருஷினியே. யதப்சுதே சரஸ்வதி கோஷ்மஸ்வேஷு யன்மது தேன மே வாஜினீவதி முகமந்தி சரஸ்வதி. நமஸ்ததசே ஏதர்கி பகவதோ மகாபுருஷஸ்ய ஸ்ரீ பக்தவத்சலஸ்ய பரயா கிருபயா ஸ்ரீமத பிரபந்தம் அனுபோக்தும் சமாகதேभ्यः சமேभ्यः आस्तिक महाजनेभ्यः अंबत्तूरु प्रांत वास्तव्येभ्यः सुस्वागतं वाचं परिसमर्प्य आचार्य करुणावलंबी करुणाकरदासः उपन्यासमिममारभे। समेवीयं समाहितचित्ता भूयास्त भूत्वेम् उपन्यासं संशृणुध्वं श्रुत्वा च तस्याः एव जगज्जनन्याः आमुक्तमाल्यदायाः अस्मत्कुलदेवतायाः गोदायाः परया कृपया अखिलान अभीष्टान हितान मनोरथान संप्राप्य समेधमान विभवाः सख पुत्र पौत्र मित्र कलत्र बांधवाः शतायुषः समुल्लसत इत्याशास्य आचार्य करुणावलंबी करुणाकरदासः उपन्यासम आरभे। பெரியோர்களே, இன்று 6வது திருப்பாவை பாசுரம். புள்ளும் சிலம்பினான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை இடிசங்கின் பெரரபம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் வெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கைய காரோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியற்ற பேரரபம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவாய். இந்த திருப்பாவினுடைய 2வது காட்சி தொடங்குகிறது. 2வது காட்சி 5 பாசுரம், 3வது காட்சி 5 பாசுரம், ரெண்டும் சேர்ந்து பெரிய காட்சி. ஒரு பிளேல ஒரு ஆக்டில் 2 சப்டிவிஷன். இந்த 10 பாசுரங்களிலும் யாரோ 10 பேர் தூங்குறவளை எழுப்புற மாதிரி இருக்கு. பாசுரத்தை பார்த்தா தெரியுது. பாசுரங்களில் காலை விடிந்ததற்கு அடையாளங்கள் சொல்லப்படுகிறது. இதிலிருந்து ஒரு விஷயம் புரிகிறது. இந்த சீன் என்ன காண்பிக்கிறதுனா, முதல் நாள் இரவு எல்லா கோபிகைகளும் பேசி முடிச்சுட்டு கிளம்பிட்டான். நாளைக்கு 4 மணிக்கு அனைவரும் பாவைக்களம் வர வேண்டியது. பாவைக்களங்கிறது அந்த ஒரு ஐலண்ட் கிரவுண்ட் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்களேன். திருவாய்ப்பாடி பெரிய மைதானம்.
அந்த தமுக்கம் மைதானம் மதுரையில், இங்கே மெட்ராஸில் ஐலண்ட் கிரவுண்ட் சென்னையில். அந்த மாதிரியான திடலுக்கு பாவைகள் பெண்கள் கூட கூடி பாவை நோன்பை பற்றி சிந்திக்கக்கூடிய இடம் பாவை களம். இந்த பாவை களத்துக்கு வர வேண்டும். எல்லாரும் கரெக்டாக 4 மணி 4 AM வந்துடணும். அங்கிருந்து திரண்டு போய் நந்தகோபன் திருமாளிகை கண்ணன் பங்களாவுக்கு போய் கண்ணபிரானை நெற்றியில் உணர்த்தி அவன்கிட்டேருந்து பஜனைக்கு வேண்டிய விரதத்துக்கு அனுஷ்டிப்பதற்கு தேவையான உபகரணங்கள் இசைக்கருவிகள் வாங்கி கொண்டு அவனுடைய டைரக்ஷன் படி இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும். இது பெண்களுடைய தீர்மானம். 4 மணிக்கு எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டா. லேட்டாக வரக்கூடாது, லேட் கவர்ஸ் நாட் பர்மிட்டட் எல்லாம் சொல்லிட்டா. அவளுக்குள்ள எல்லாம் தீர்மானம் பண்ணிவிட்டா. அந்த காலத்தில் தேப்பெருமாள் உற்சவத்தில் ஒரு கட்டுப்பாடு இருந்ததாக சொல்கிறான். அதாவது கருட சேவைக்குள்ள வேதபாராயணக்காராக வந்துடும், அத்தியனம் பண்ணுவான் அந்த பிராஞ்சத்தில். முதல் நாள் வரலன்னா ஏதோ காரியம், 2வது நாள் 2வது காப்பு பெருமாளுக்கு அன்றைக்கி தொடக்கம், அன்றைக்கி வரணும். எல்லாம் 3ஆம் நாள் காத்தால திருநாள் விடியற் காத்தால கருட சேவை. அந்த கருட சேவைக்குள்ளே அத்தியனம் பண்ணின தங்கள் கோஷ்டியை சேர்ந்த ஒருத்தர் பாராயணத்துக்கு வரலன்னா ஒரு தீர்த்தாமல் அவர் இல்லைன்னு அர்த்தம். இருந்தால் வந்தே தீரணும் அப்படின்னு அப்படி ஒரு கட்டுப்பாடு வச்சு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் தேப்பெருமாள் அந்த பாராயணம் நடக்கிறது. சுவாமி தேசிகனே அந்த காலத்துலலாம் சந்தேகம் வந்தால் கருடோத்சவத்தில் பெரியவாள்லாம் கூடியிருப்போம். அங்கே வந்து டவுட்டை கிளியர் பண்ணி பார்க்குறேன். யாதவ பிரகாசனே சன்னியாசம் பண்ணிட்டான். முதல்ல வேறு மாதிரி சன்னியாசம், புத்தி தெரிஞ்சினப்புறம் இன்னொரு சன்னியாசம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பிராயஷ்டம் பண்ணிக்கணும். எங்கே கேட்குறது? கோஷ்டியில் கேட்கறது. ஒரு பெரிய பேனல் ஜூரிஸ் பிராயஷ்டத்தை நிர்ணயம் பண்ணணும். அதுக்காக இந்த கருட சேவையில் இருக்கிற எல்லாரையும் வந்திருந்த போது மகான்களை சேவித்து பிராயஷ்டம் கேட்டார் அப்படின்னு உங்கள்கிட்ட சுவாமி தேசிகனே குரு பரம்பரைக்கு போக வேணாம், சரதூஷில் சாதிக்கிறார். ஆக அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த கருடோத்சவம் இருந்திருக்கு, இன்னி வரைக்கும் நடக்கிறது. அதே மாதிரி இந்த பெண்கள் கட்டுப்பாடு சொல்லிட்டு எல்லாரும் கரெக்டாக 4 மணிக்கு வந்துடணும். நோ லேட் கவர்ஸ் ப்ளீஸ். வந்தால் சில பேர் வரலேன்னு தெரியுது. இந்த பாவைக்களத்தில் 4 மணிக்கு வராதவா கொஞ்சம் பேர். அந்த கொஞ்சம் பேர் விட்டுட்டு போயிடலாம். கொஞ்சம் வந்தால் என்ன பண்ண லேட் கவர்ஸ் நாட் பர்மிட்டட் சொல்லி ஆகிடுது. ஆனாலும் தலைவி ஒப்புக்கல. ஒருத்தர் விடாமல் எல்லாரும் போகும். ஏன்னா ஆண்டாள் வந்து நமக்கு போதிக்கக்கூடிய பெரிய மெசேஜ். உற்சவ உபன்யாசங்கள் பகவத் வைபவ சமாச்சாரம் நடந்தால் நாம் குடும்பத்தோடு போகணும். தம் பத்னீபீர் அருகச்சத்துவம் என்று வேதம் சொல்லுது. பத்னீபீர் ஆற்றுல எல்லாருமா சேர்ந்து வரணும் உபன்யாசத்துக்கு. சுகுர்பிகி பந்துபிகி உதவா தனைகி இத்தனையும் சேர்த்துன்னு வரணும்னு சொல்லியிருக்கேன். அது இன்னைக்கு வந்திருக்கா குழந்தை ஐஷ்ணத்துக்கா சந்தோஷம். இப்போ நான் சொல்கிறதா இருந்தேன். நாமெல்லாம் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டுருக்கோம் 21வது நூற்றாண்டுலன்னா, இந்த குழந்தைகளெல்லாம் உபன்யாசத்துக்கு ஐஷ்ணு வரதே கிடையாது. ஏன்னா குழந்தைகள் படிக்கிறதுன்னு ஒரே நினச்சிட்டு இருக்கா. அது எக்ஸாமுக்கு படிக்கிறது பழைய காலம் மாதிரி படிப்பா. அதனால் அந்த குழந்தைகள் படித்தே தரும். காம்படிஷன் அப்படி இருக்குது. அதனால் 24 மணி நேரம் ஒரு புஸ்தகத்தை வச்சுருந்ததுன்னா பெரிய ஜீனியஸ் ஆகி மார்க் வாங்கிடும் அப்படின்னு ஒரு தவறான கணிப்பில் பெற்றோர்கள் பல பேர் இருக்காங்க. அதனுடைய பயன் என்னென்னா, குழந்தைக்கு ஒன்று அந்த பரீட்சை பாடம் தவிர இன்னொன்று தெரிஞ்சிக்கவே வாய்ப்பு கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்ல உபன்யாசங்கள் கேட்டால் கொஞ்சம் சின்ன சேஞ்ச் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆண்டாள் அனுப்புறதுனால பரீட்சையும் நன்மை. இதில் நம்பிக்கை இருக்கிறவா நாளையில் இருந்தால் குழந்தைகள்லாம் அழிச்சுக்கணும், பசங்களை அழிச்சுக்குவாங்க. நீங்கள் கேட்டு பயனில்லை. ஏன்னா நீங்கள்லாம் கேட்டாயிட்டினாரு. ஸ்ரீதர தாத்தாச்சார், இசைனூர் சுவாமி, சிவசாங்காச்சார், சேவா சுவாமி எல்லார்ட்டையும் கேட்டு கேட்டு உபன்யாசம் நீங்கள்லாம் ஆகிட்டு. இப்போ அடுத்த தலைமுறைக்காரா கேட்கணும். அவளுக்காக பதங்கி சுவாமி எவ்வளோ ஏற்பாடு பண்ணாலும் அவள் வந்து கேட்கணும் இங்கே. அதனால் அது இந்த 10 உபன்யாசம் இங்கிலிருந்து தொடங்கி 15வது திருப்பாவை வரை உள்ள உபன்யாசங்கள் அவசியம் எல்லாரும் கேட்கணும். ஏன்னா அந்த பாசுரங்கள் எப்படி அமைச்சிருக்காருன்னா, விடியற்கால வேளையில் மனுஷன் எப்படி நடந்துக்கணும் அதையும் சொல்கிறார். பாகவதர்களோடு எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறார். உலகத்தில் எப்படி வாழணும்னு சொல்கிறார். இந்த 15ஆம் பாட்டை கேட்டால் அவளுக்கு ஃபெயிலியரே வராது லைஃப்பில். அப்படி அமைச்சிருக்கான். ஆகையினால் தான் அந்த திருப்பாவை இப்படி கொண்டாடும். அத்தனையும் சொல்ல நாழி கிடையாது. இருந்தாலும் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லி எல்லாரும் திரளாக வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் கிறிஸ்மஸ் லீவும் விட்டுருப்பா, அதெல்லாம் அழைச்சிட்டு வரணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இப்போ குழந்தைகள் சத்தம் போடுற குழந்தையாக இருந்தாலும் கவலை இல்லை, அதுக்கு மேலே நான் சத்தம் போடுவேன், அது இது அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் ஆண்டாடே ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் அந்த நாய் தலைவர் அழிச்சு போனதாக டெபிக் பண்ணிக்காம அங்கே யார் யார் வரலன்னு பார்த்தா ஒரு 10 பேர் போல, அந்த 10 பேரை எழுப்புற மாதிரி காமி. உடனே நமக்கு டவுட்டு, நீ 110 கோடின்னு 5 லட்சம்னு அதில் 10 பேர் வரலன்னா அதுக்கு 0 தான். அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் 0. யாரும் லேட்டு எல்லாரும் வந்திருக்கான்னு அர்த்தம்.
5 லட்சம் பேரில் 10 பேர் வரலன்னா கணக்காக வரும். அது ஏதாவது சுவாமி பெரிய விஷயம்னா 10 பேர் தான் இல்லை, ரெப்ரசன்டேட்டிவாக 10 பேர் 10 சாம்பிள் எழுப்புற மாதிரி காட்டுச்சு. அது எதுக்கு 10 சாம்பிளாக 3 போகிறாதா 5 போகிறாதா 8 போகிறாதா? ஏன் 10ன்னா 10க்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அதான் டபுள் டிஜிட்டில் முதல் நம்பர். அது மட்டும் இல்லை, அதில் எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொன்னால், அதாவது உலகத்தில் 10 திசை இருக்குது. 10 திசையா 8ஆ? 10 திசை. அப்போ மேலே கீழே டயக்னல் திசை 4, டைரக்ட் திசை 4. ஆக 10 திசையிலையும் உள்ள மகான்களை நாம் நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சந்தியாவனம் நினச்சி திக் நமஸ்காரம் பண்ணுறாலும். அதுக்கு பிராச்சிய திசை நம்ம, தட்சிணாய திசை நம்மன்னு அங்கங்கே இருக்கக்கூடிய மகானுபாவர்களுக்கெல்லாம் வணக்கம். எந்தரோ மகானுபாவர்கள் பாடுறாலும் அவள் எங்கே எந்த மகான்கள் இருக்கான்னு தெரியாது. அதெல்லாம் அந்த மகான்களுக்கெல்லாம் நமஸ்காரம். அதே மாதிரி 10 திசையில் உள்ள எல்லாரையும் அழைச்சிட்டு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதாக தாய்க்கு மனோபாவம். அதனால 10. ஆக திசைகள் 10. எனவே எழுப்புந்தொழிகள் 10. இப்போ நல்ல காரியம் செய்யணும்னா அதுக்கு நம்ம இந்திரியங்கள் கூட ஒத்துழைக்கும். நமக்கு இந்திரியங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டால் 10 இந்திரியங்கள், மனசு சேர்த்து 11 இந்திரியம். நம்ம சம்பிரதாயப்படி மனசு ஒரு இந்திரியம். இந்த 10 இந்திரியங்களுக்கு கேப்டன், மனசுக்கிற கேப்டனுங்கிற 10 பேர். நம்மகிட்டே ஒரு கிரிக்கெட் டீம் உடம்புலேயே இதுக்கு 11 பேர் இருக்காங்க. அதில் 5 பேர் பவுலர்ஸ், 5 பேர் பேட்ஸ்மேன். அதாவது 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். அதனால் கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. கண்டு கேட்டு உற்று மோந்து கண்டு உழல் ஐங்கறிவு இன்பம். அதுவரை தெளிவில்லை கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் இன்பம் என்று ஆழ்வார்கள் செய்கிறாரே. அதே மாதிரியாக ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5. அந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களுக்கெல்லாம் கேப்டன் மனசு. அந்த மனசு அந்த 10 இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணி அழைச்சிட்டு போய் அந்த 10 இந்திரியங்கள் மனசு துணையோட பகவானை நாம் வழிபடும். அதில் நமக்கு மனம் நீங்களாக இந்திரியங்கள் 10. எனவே மனம் 10 பேரை உணர்த்துவது போல தலைவியாகிற மனம் 10 தோழிகளை எழுப்புவதாக ஆண்டாள் அமைச்சிருக்காரு. சரி சுவாமி, இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, எம்பெருமான் எடுத்த அவதாரங்கள் 10. பல அவதாரங்கள் எடுத்திருக்கா. எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் பகுதா விஜாயது என்று அவருடைய அவதாரங்களுக்கு கணக்கில்லை. என்றால் அதில் 10 செலக்டட் சாம்பிள் மாதிரி 10 தோழிகள். அதில் 10க்கு சிக்னிஃபிகன்ஸ். 3, 4 யாகத்தில் பயன்படக்கூடிய ஆயுதங்கள் 10 என்று வேதம் சொல்லியிருக்கோம். யோவி யஜ்ஞாயுதானி தச வேதா. அந்த 10 தெரிஞ்சுன்னா இவருக்கு முகதோசிய எங்கே கல்பதே யாகம் இவர்களுக்கு நான் வரும்னு சொல்லியிருக்கு. இந்த விரதமே ஒரு யாகம். பகவத் திருவாரான் தான் பெரிய யாகம். அதனால அந்த ஆயுதங்கள் இருக்கட்டும் 10 எழுப்பியிருக்கா. பகவானுடைய பக்தர்களை தலை சேர்ந்த அர்ஜுனனுக்கு திருநாமங்கள் 10. ஆகையினால 10 எடுத்திருக்காங்க. இது எத்தனை 10 சொல்லணும்? அது மட்டும் இல்லை, நாச்சியார் இன்னொரு காரியம் பண்ணுகிறா. ஆழ்வார்களில் ஆண்டாளும் மதுரகை வியாழங்களாக ஆழ்வார்கள் 10. எனவே 10 எழுப்புற மாதிரி பாடியிருக்கார். திருவாய்மொழி சரணாகதி துவயமந்திர சாரமான இருக்கக்கூடிய திருவாய்மொழி அதில் பகுதிகள் 10. எனவே 10 தோழிகள் எழுப்புற மாதிரி பண்ணியிருக்கார் என்று சொல்லி இந்த 10க்கு இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறதுனால ஆச்சாரியர்கள் பல ஆராய்ச்சிகள் பண்ண தொடங்கி பண்ணின பொழுது ஒரு விஷயம் புலப்பட்டது. அந்த 10 இந்திரியங்களை எழுப்புற மாதிரி ஒவ்வொரு பாசுரத்தில் ஒரு இந்திரியங்கள் மாதிரி பாசுரம். இது உத்தமர் சுவாமி நிர்வாகம். அதாவது கர்மேந்திரியங்களை பாடுகின்ற பாசுரத்தில் ஆண்டாள் அவளுடைய ஃபிசிக்கல் ஸ்பெஷாலிட்டியை சொல்கிறார். ஞானேந்திரிய பாசுரங்களில் அந்த ஃபிசிக்கல் ஸ்பெஷாலிட்டி சொல்கிறது. முதல் 5 ஞானேந்திரிய பாசுரங்கள். அதனால் அவளுடைய வடிவழகெல்லாம் கிடையாது. பிள்ளா எழுந்திராய், தேசமுடையாய், பேய் பெண்ணே, நாயக பெண் பிள்ளாய், போதுகளுடைய பாவாய், இப்படிதானே வருது. அருங்கலமே, இந்த மாதிரி முதல் 5 பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா மாமான் மகளை இந்த 5 பாசுரத்தில் எழுப்பக்கூடிய தோழிகளுடைய வனப்பு சொல்லப்படலை, உடல் வனப்பு சொல்லப்படலை. அதன் பிறகு வரக்கூடிய 5 பாசுரங்களை பார்த்தா புற்றறுவல் புனமையிலே போதராய் அப்படின்னு அழகும், நற்செல்வன் தங்காய் அப்படின்னு, போதரி கண்ணினாய் என்றும், நாவுடையா என்றும், இளங்கிளியே என்றும் உடல் வனப்பை குறிக்கிற பாசுரங்கள் வர்றதுனால அது கர்மேந்திரியங்களை குறிக்கிறது என்று சுவாமியினுடைய நிர்வாகம். இது ஒரு வழி. இன்னொரு 10 சொல்லியிருக்க 10 ஆழ்வார்களை குறிப்பிடாம இது வச்சிருக்கேன். இந்த 10 ரூபா உபன்யாசம் கேட்டால் 4000 உள்ள உயிர் நாடியான பாசுரங்களுக்கு அர்த்தம் உண்டு. அதனால அவசியம் வரணும்னு சொல்றதுக்காக சொல்றேன். இந்த 10 பாசுரத்தில் 10 ஆழ்வார்களை ஞாபகப்படுத்துவது போன்ற பாசுரம். ஆழ்வாரெல்லாம் ஆழ்வார் எழுப்புறான்னு உபன்யாசம் பண்ண மாட்டோம். ஆழ்வார் ஏன் தூங்குறான்? நாம தான் தூங்கிருக்கோம். அந்த 10 பேரை உணர்த்தி அப்படின்னா 10 பேரை ஞாபகப்படுத்தி அவருடைய பாசுரத்தின் துணையோடு எம்பெருமானை வழிபட வேண்டும் என்பதை காண்பிக்கிற மாதிரி 10 வச்சிருக்கார். இது சிக்னிஃபிகன்ஸ்.
அதில் இதை தவிர இந்த 10 பாசுரத்தில் ஒவ்வொரு பாகவதர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு வரைச்சு. பாகவதர்கள் எப்படி இருப்பா, பகவத் பக்தர்கள் எப்படியெல்லாம் இருப்பா அப்படிங்கிறத காண்பிச்சிருக்காங்க. அதனால இந்த 10 பாசுரத்துக்கு 3 அர்த்தம் குறைஞ்சபட்சம் சொல்லணும். ஒரு அர்த்தம் மேலெழுந்த வாரியாக தெரியுது, ரெண்டாவது ஆச்சாரியபரமான அர்த்தம், மூணாவது அதில் என்ன ஆழ்வாரை ஞாபகப்படுத்துகிறான்னு. 3 அர்த்தம் சொன்னால் நமக்கு தாக்கு பிடிக்காது 1.5 மணி திருப்பாவையில். ஸோ ஒரு அர்த்தம் நிச்சயம் கிடையாது. இது ஆச்சாரியபரமாக இந்த 10 பாசுரத்துக்கு சொல்கிற அர்த்தத்தை நாம் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் ஆழ்வார் பரமாக சொல்லும், ஆழ்வாராக எந்த ஆழ்வாரை குறிப்பிடுவது போல பாசுரம் வச்சிருக்கிறது அனுபவிக்கும். முதல்ல மேலெழுந்த வாரியாக பார்க்குறச்சே பாகவதருடைய பல அடையாளங்கள். இப்போ முதல்ல யாரை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சா போல இருக்கு. அவள் குரூப்பில் புதுசாக சேர்ந்தோம், அவளுடைய கிளப்புக்கு புது மெம்பர், அது ஒரு லேடிஸ் கிளப் மாதிரி. அதை புதுசாக நியூ ரெக்ரூட், இந்த நியூ ரெக்ரூட்டை முதல்ல பார்க்கணும். அவள் நியூ ரெக்ரூட் உனக்கு எப்படி தெரியும்? அவள் சொல்கிறாள், ஆண்டாள் புதிய தொழிலை எழுப்புகிறேன் இல்லையே அப்படின்னா பாசுர அமைப்பில் இருக்கு. இந்த பாசுரத்தில் உள்ள பிள்ளாயின்னு கூப்பிடுறான். பிள்ளாய் அப்படின்னு சொன்னால் இன்னசென்ட், இன்னும் நல்ல சீசன் ஆகாத குழந்தைன்னு அர்த்தம். அவள் குரூப்பில் புதுசு, அதில் புது பெண்ணை புது தோழியாக இவருடைய கோஷ்டியில் புதுசாக சேர்ந்த பெண் பிள்ளையை எழுப்புவது போன்ற வச்சு முதல்ல அவளை அழைச்சி போகணும். ஏன்னா ஜூனியர் தான் முதல்ல விட்டுறக்கூடாது. அதனால் அங்கே போயிருக்க, அங்கே போய் நின்னா அந்த பெண் வீட்டு வாசலில் போய் இந்த பெண்ணை எழுப்பினான். இந்த பெண்ணை எழுந்துருன்னா அந்த பெண் என்ன சொல்கிறா, உள்ள படுத்துட்டு இருக்கிற பெண் தூங்கலை, தூங்குறவாளை எழுப்புறது ஈஸி, அவள் தூங்கலை. அங்கே என்னால் அப்போ என்ன, அங்கிருந்து வந்தவாறே கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணன் நமக்கே வருதருவான் பார்க்கடலுள் பையத்து என்ற பரவன் ஓங்கி உலகாந்த உத்தமன் என்று இவர்கள் சொன்ன டிஸ்கிரிப்ஷன்லாம் மனசில் வச்சு பகவானை அனுபவித்துட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனோட. அதனால் அவள் தூங்கவும் இல்லை, அவள் இந்த அனுபவத்துக்கு இடையூறு வரவது விரும்பலை. தனியாக இருக்கா, இந்த மார்கழி மாதம் சாத்திகமான வேளையில் பகவானுடைய அழகான வடிவழக தியானம் பண்ணிட்டு அங்கிருந்து வந்து நாழியாச்சி எழுதுங்கிறது அவளுக்கு ஒத்துக்கு வரல. அதனால் உள்ளே இருக்கிறவங்க ரெசிஸ்ட் பண்ணுறான். இப்போ தானமாக பிரிஞ்சோம், அதுக்குள்ளே விடிஞ்சிடுத்துன்னு வந்துட்டேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய அவசரத்தில் டென்ஷனில் விடிஞ்ச மாதிரி தோன்றது, விடியவில்லை என்று உள்ளே இருக்கிறவோ சாக்கு சொல்லியிருக்கா போல தெரியுது. அவள் அப்படி சொல்லி இதெல்லாம் எக்ஸ்பிளிசிட்டாக அப்படியே எழுதினா அது கவிதை இல்லை, அதுக்கப்புறம் கதையாயிடும். அதை பொயட்ரி எழுதலாம் நாச்சியா. இவன் ஒரு அடையாளம் சொல்கிறான் விடிஞ்சு தூங்குறதுக்கு, இதனால அவள் விடியல ஒத்துக்கலை சொன்னான். சொன்னவாறே அதையும் மறுத்துருக்கா போல, அதுக்காக இன்னொரு அடையாளம் சொல்லியிருக்கான். அந்த அடையாளத்தை மறுத்து இப்படி பேசி கடைசியில் கன்வின்ஸ் பண்ணி அழிச்சு போகிற மாதிரி பாசுரம் அமைஞ்சிருக்கு. இப்படி தான் எழுதியிருக்கேன்னு நான் ஆண்டாள் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை, வியாக்கியாதாக்கள் தானே உங்கள் ஆச்சாரியால் தான் இப்படி தான் யாரும் சொல்லிட்டு இருப்பான்னு நினைக்க வேண்டாம். ஆண்டாள் அழகான காரியம் பண்ணியிருக்கார். கடைசி பாட்டில் இந்த தோழிகள் எழுப்பக்கூடிய சீனில் கடைசி பாட்டில் ஒருத்தர் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் வெளியில் இருந்தவங்களுக்கும் உரையாடல் நடந்தது அப்படியே வர்பேட்டமாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது அர்த்தம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி போகும்போது இப்படி தான் பண்ணணும், இது சாஸ்திரக்காரர் வழக்கு. கடைசி இதை எடுத்தாலும் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாருக்கும் இது அப்ளிகபிள். அதையும் ஆண்டாள் காட்டி வச்சிருக்காங்க. இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த 10 பாட்டில் சுருக்கமாக சொன்னேன். இந்த பெண்ணை எழுப்ப போகிறா, இந்த பெண்ணை எழுப்பினா அந்த பெண் மறுக்கிறா, இப்போ தானடி வந்தோம் அதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஏன் இப்படி அவசரம் அப்படின்னு அடி விடிஞ்சுடுத்துரி புல்லும் சிலம்பின பறவைகள் சத்தம் போடுறது தெரியலையா என்று சொன்னேன். புல்லும் சிலம்பின பறவைகள் சத்தம் போடுறது, சத்தத்தை எப்படி கேட்பீங்க நீங்கள், சத்தத்தை எப்படி நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, காதாலையா கண்ணாலையா? டிவி காதால் பார்க்க முடியுமா? டிவி கண்ணால் பார்க்கணும், ரேடியோ காதால். ஆனால் இப்போ ரொம்ப நிகழ்ச்சிலாம் இப்போ டிவிலையும் கண்ணால் பார்க்க முடியாது, காதால் தான் கேட்க முடியாது அப்படின்னு. அதாவது சத்தத்தை காதால் கேட்போம். நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு விதமான நாலேஜை பெறுவதற்கு ஒரு இந்திரியங்கள் இருக்குது. இந்த இந்திரியம் இதைத்தான் செய்யும். காதால் பார்க்கலாமா? முடியாது. காதால் அல்வாவை சாப்பிடலாமா? முடியாது. கண்ணால் தான் பார்க்க முடியும், காதால் தான் கேட்க முடியும், அதே சமயம் நாக்கால் தான் அல்வாவை சுவைக்க முடியும். காதால் சுவைத்து கண்ணால் பேச முடியுமான்னு நான் சொல்கிறேன். கண்ணால் பேச முடியுங்கிற அது வேறு விஷயம். ஆனால் கண்ணால் பார்க்க முடியும். இப்படியெல்லாம் ஒரு வரையறை. இந்த வரையறை வைகுண்ட லோகத்தில் கிடையாது. கண் இல்லாமல் பார்க்கலாம், காது இல்லாமல் கேட்கலாம், கால் இல்லாமல் நடக்கலாம், அது வேறு விஷயம். அதை பற்றி இப்போ நாம் விசாரிக்க வேண்டாம். இப்போ வரையறை இந்த சம்சார லோகத்தில் இருக்க வரைக்கும் சிலதை கண்ணால் தான் உணர முடியும், சிலதை காதால் தான் ரியலைஸ் பண்ண முடியும். பட்சிகள் போட்ட சத்தத்தை பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த பெண்கள் எப்படி சொல்லணும்? புல்லும் சிலம்பின கேள், அதுதான் சரியான தமிழ். இந்த மெட்ராஸ் கரவை உன் கையில் சொன்னேன்னுவா, கையிலையா சொல்லுங்க யாரு? அவன் உன் கையில் அப்பயே சொன்னேனேன்னுவான், கையில் எப்படியா சொல்லுன்னு, அதுவும் மெட்ராஸ் தமிழ். அந்த மாதிரியே புல்லும் சிலம்பின கேள் தானே பாடணும்.
நாச்சியாருக்கு புல்லும் சிலம்பினகான்னு பாடுறான்னு டைரக்ஷன் கொடுக்குறாளே, இது ஒத்து வரலையேன்னா. அதுக்குள்ள ஒரு விஷயம் வச்சு புல்லும் சிலம்பினன்னு சொன்னான், பறவைகள் சத்தம் போடுறதுன்னு சொன்னான். உடனே உள்ளே இருக்கிற பெண் சொன்னால் பறவைகள் சத்தம் போடலை, நீங்கள் தான் பறவைகள் மிமிக்ரி பண்ணுறீங்க, நீங்களாம் கிருஷ்ணனுடைய தோழிகள், அவன் நல்லா மிமிக்ரி பண்ணுவான், அதே மாதிரி நீங்களும் பண்ணுறீங்க. சுகபிரமன் சொல்லிருக்கா மிமிக்ரிலாம் பண்ணுவான்னு வர்ணிச்சிருக்காரு அவர் லீலைகளில். அதெல்லாம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பறவை மாதிரி சத்தம் போட்டு நாழி எடுத்து வான்னு சொல்கிறேன் அப்படின்னு மறுத்தா. அடியம்மா வந்து பாரு, நாங்கள் இல்லை பறவைகள் தான் சத்தம் போட்டு, நாங்கள்லாம் பறவைக்குள்ளே அது பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து வாய் அசைக்க வச்செல்லாம் பண்ண முடியுமா, அது வந்து பாரு அடியம்மா அப்படின்னு சொல்லணும். அதற்காக சொல்கிறா போது புல்லும் சிலம்பினா கான். அவன் சொன்னான் பறவைகளே சத்தம் போடுறது தான், ஓகே வந்து பார்க்க வேண்டாம். அதுக்கு காரணம்னா நீங்கள்லாம் இத்தனை பேர் 5 லட்சம் பெண்கள் சும்மா இருக்கேள், எல்லாரும் சீரார் வளைவல் இப்போ வந்திருக்கு, அங்கேருந்து அவாவா வந்து உங்கள் புடவை சரசரக்க உங்கள் கைவளை சத்தம் போட நீங்களும் கடாமல் காய்ச்சி முடிச்சுட்டு கத்துறே, இதை கேட்டு எல்லாம் விடிஞ்சு விடுத்துன்னு நினச்சின்னு விழுந்துட்டு அதெல்லாம் அதுகளையும் தூங்க விடாமல் அவசரப்படுத்திக்கிட்டு ஆகையினால இன்னும் விடியவில்லை என்று உள்ளே இருக்கிறவோ மறுத்திருக்கா போல இருக்கு. அதனால அடுத்த அடையாளம் சொல்கிறேன், தெரியுமா நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத இடமா பார்த்து சொல்கிறோம். புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி செங்கின் பேரரவம் கேட்டிலையோ. புள்ளரையன் கோயிலில் புல் பறவை, அரையன் ராஜா, புள்ளரையன் பக்ஷி ராஜா கருடன். கருடனுடைய கருடனுக்கு தலைவன் எம்பெருமான் நாராயணன். அவனுடைய சந்நிதியில் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கு, அங்கே இருக்கிற சங்கு ஊதுறது. சங்கு ஊதுறதுன்னா நல்ல விஷயமே இல்லை நம்ம ஊரில் இப்பெல்லாம். சங்கு ஊதி எடுத்துன்னா மங்களமாச்சு, இத்தனை பேர் மங்களமாக திருப்பாவை கேட்க வரா, சங்கு ஊதி எடுத்துன்னு சொல்லி தருகிறார். சங்கம் அவசியம் ஊதணும், திருவாராதத்துக்கு சங்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கு. இந்த சங்கு ஊதுறதுங்கிறது ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி ஊதணுங்கிற. கல்யாணத்திலே சங்கு ஊத சொல்லுது, கல்யாணத்தில் சங்கு ஊதினா அடிச்சு விட மாட்டா எல்லாரும், மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்தாவும் விரைத மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஊத. ஆண்டாள் திருக்கல்யாணத்தில் சங்கு ஊதினான்னு ஆண்டாளே பாடுறான். அந்த காலத்தில் உண்டு, மங்களத்துக்கு சங்கு ஊதுறது ஒரு மாதிரி ஊதணும், அப்புறம் மட்ராஸ்காரா சொல்கிற சங்கு ஊதுறதுக்கு வேறு மாதிரி ஊதணும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாம் ஒரே மாதிரி ஊத ஆரம்பிச்சுன்னு பயந்து போயிட்டு அதுக்கே வச்சுக்கோன்னு விட்டுட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப அந்த டெக்னிக்கலாக இப்போ போயிடுது சொல்கிறோம் இல்லை, பல கலைகள் மெல்ல மெல்ல மறைஞ்சு போயிடுது. திருவாரூரில் சங்கு துவனி அவசியம் பண்ணணும். நம்ம மம்தா பேனர்ஜி ஒரு கரை இன்றைக்கும் பண்ணிட்டுருக்கா. அது போல் கல்கத்தாவில் போனால் துர்காபதி சங்கு ஊதிட்டு இருக்கும். ஏன்னா சங்கு ஊதுறதுன்னு நான் போனபோது முதல்ல கல்கத்தா எங்கள் ஆத்துக்காரி கேட்போம், திருவாரூரம் மற்றா ஒன்றும் கவலைப்படாது, அதில் மற்றெல்லாம் முன்வட்ட வரிசங்கம் இருக்குது. அதில் பெருமாள் சந்நிதியில் சங்கு ஊதுறது வெள்ளை விழி சங்கு. பெருமாள் சந்நிதி சங்கு விழி சங்கு, அழைக்கிற சங்கு. வாருங்கள், தருண் மாத திருவாராதனம் பூர்த்தி ஆகிட்டு இருக்கு, பொங்கல் ரெடியாக இருக்கு, வாருங்கள்னு அழைக்கிற சங்கு. விழி சங்கின் புள்ளரையன் கோயிலில் விழி சங்கின் பேரரவம் பெரிய ஒலி. அரவம்னா தமிழில் அரவ மாட்டலாடுத்தாரோ அப்படின்னு சொல்கிறார் தெலுங்குக்காரன். பக்கத்தில் போய்ட்டு கொஞ்சம் தள்ளி போனேன்னா அரவ மாட்டலாடுத்தாருன்னு சொல்கிறார். நம்ம பக்கம் அவள் பாட்டில் நிற்கிறோம், அங்கேயே போயிருக்க வேண்டியவாளோ இன்னும் குழைச்சி வந்தோம் ராஜாஜியாலே இருக்கிறான். அது அரவம் அரவங்கிறாள். அரவம் அப்படின்னா என்ன, சத்தத்துக்கு அரவம் பேர். தெலுங்குக்காரால் நம்ம பேசுறதுலாம் சத்தப்பாரி இருந்தாலும் தமிழே அரவம் தான், வேற ஒன்று. அரவம் கேட்டு இல்லையோ, சவுண்டை கேட்கலையாட்டி அப்படின்னு தோழியை பார்த்து சொல்கிறான். பெருமாள் சன்னதியில் கோயிலில் தனுர் மாத பூஜை பூர்த்தியாகிற சங்கு ஊதுறதுமா, அப்போ இன்னுமா விழிலேன்னு சொல்லுவாயின்னு அர்த்தம். வெள்ளை விழி சங்கி எல்லாம் சொன்னேன், வெள்ளை விட்டுட்டியே புல்லும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி செங்கின் பெரரவம் கேட்டிலையோ. வெள்ளைக்கு அர்த்தம் சொல்லலையப்பா, நான் சங்கு வெள்ளை வெள்ளையன்னு இருக்கான். அதில் தான் நான் வேணும்னு தான் நான் சொல்லலை, ஏன்னா தேவையே இல்லாத விஷயம். தர்க்கத்தில் மன்னார் சபை கேட்டால் சொல்லுவார், தர்க்கத்தில் விசேஷம் போட்டால் காரணத்தோடு கொண்டு போடுவார். வெண்கதிரோன் உதித்தான்னு சொன்னான், செங்கதிரோன் உதித்தான் அப்படின்னு சொன்னான்னா பொயட்டில் சொன்னால் தொலைஞ்சி போட்டு விட்டுடுவான். தர்க்கத்தில் சொன்னால் சண்டைக்கு வருவான். ஏன்னா உதிக்கிறது சூரியன் சிவப்பாக தான் இருப்பான், எங்கேயாவது பச்சை சூரியன் உண்டா, அப்போ எதுக்கு செம்ன்ற வார்த்தையை அனாவசியமாக போட்டேன். இப்போ சங்கு சொல்கிறது சங்கு வெளுப்பாக தான் இருக்கும், வெள்ளை விழி செங்கு இல்லை சமையல க்ளீனாக வச்சு. சில பேர் ராட்டில் சங்கு கூட பொழுப்பாயிடுத்து, அதில் க்ளீனாக வச்சுட்டுருக்கா, அதனால் வெள்ளை விழி செங்குன்னு சொன்னான். இல்லை சுவாமி, இந்த இடத்துல எந்த அப்ஜெக்டிவ் போட்டால் பயனுண்டோ அதை போடணும், சம்பந்தம் இல்லாத அப்ஜெக்டிவ் போடக்கூடாது. மூர் மார்க்கெட்டு ஒன்று இருந்ததில்லை முன்னே, அங்கே நான் ஒரு தடவை பார்த்தேன், நிஜமாகவே நடந்தது. ஒரு பையன் சீப்பு தட்டுனான், அவன் சீப்பு வாங்குவோம், இந்த சீப்பு இருக்கு, இது அற்புதமான சீப்பு, கீழே போட்டால் உடையாதுன்னு டொக்குன்னு போட்டான், உடையலை. வளைச்சா வளையாதுன்னு வளைச்சி காண்பிச்சான். அப்புறம் நெருப்பில் போட்டால் எரியாதுன்னு வழக்கில் காண்பிச்சான். தண்ணியில் போட்டால் ஒன்றாகாது, தண்ணியில் தூக்கி எடுத்தான், முக்கி எடுத்தான். இந்த சீப்பு வளையாது, உடையாது, நெகிழாது, அற்புதமான சிரிப்பு, கலர் போகாது, அப்பேற்பட்ட சீப்பு அப்படின்னு சொன்னான்.
அதில் ஒரே ஒரு பையன் கேட்டான், தலை சீவுமா அப்படின்னு. அதை தவிர மீதியெல்லாம் சொல்கிறான். சீப்புக்கு என்ன முக்கியமான குவாலிட்டி இருக்கணும்? தலை சீவணும். அந்த மாதிரி சங்குக்கு என்ன குவாலிட்டி? நல்லா சவுண்ட் இருக்கணும். அது வெளுப்பாக இருந்தால் தேவையா, இல்லாத போனால் தேவையா அப்படின்னு இந்த பெண்கள் வெள்ளை விழி சிங்கின்னு சொல்லலாமா? உடனே ஒருத்தர் சொன்னால், பெண்கள் பாடினா அப்படித்தான் சால்வி பாடுவாங்க. ஏன்னா அவளுக்கு எப்பொழுதும் கலர் சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. எதுவாவது மேட்சிங் கலர் வாங்கணும். அது திரவிட்டிக்கவா மேட்சிங் கலர் வாங்குறதுல எம்பிராணம் எவ்வளோ அவஸ்தப்பட்டிருக்கோம் நம்ம கடவாசல்னு தவம் காத்திருக்கா. ஆகையினால அவள் கலர் சொல்லாமல் சொல்ல மாட்டான். அவள் சாதாரண பெண்கள் சொல்லுவாள். இந்த கோபிகைகள்லாம் ரிஷிகள்ங்கிற அவள் சொல்லுவாளா? அப்போ எதுக்கு வெள்ளைங்கிற வார்த்தையை ஆட்சியார் பயன்படுத்தினான்? நான் என்னென்ன கேள்வி சரியில்லைன்னா சொல்லிடுவேன். நீ பாட்டு கேட்காத, ஆண்டாள் பாதத்தை கேட்கலாம், அபச்சாரம் அப்படி சொல்லலாம். ஏன் ஆண்டாள் பண்ணிடுவோம்? வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ இல்லை, அந்த கலர் ரொம்ப முக்கியம். அதுக்காக சொல்லுவேன். ஏன்னு கேட்டால், காத்தால வேளையில் எழுந்திருக்கணும். சாத்திகமான காலம். விடியற்காலைங்கிறது ரொம்ப சாத்திகமான நேரம். விடியற்காலையில் மட்டும் படித்தா மனசில் நல்லா பதிஞ்சிடும். இப்போ யார் படிக்கிறா விடியற்காலையில்? எல்லாம் நள்ளிரவில் பிசாசு மாதிரி படிக்கிறது. பிசாசு சஞ்சரிக்கிற வேளையில் முடிச்சு படிச்சுட்டு சாத்திகமான பிராம முகூர்த்தம் நான் கொரட்டை போட்டு தூங்குறான். அதன் பயம் வேலை முடிச்சப்பறம் பிசாசு மாதிரி வேலைக்கு அலையிறான். அதான் கஷ்டம். அதெல்லாம் சாத்திகமான வேலையில் படிக்கணும். அப்படி பிராம முகூர்த்தத்தில் அந்த வேலையில் எல்லாருக்கும் ராத்திரி முழுக்க பகவானோடு இருந்துட்டு வராச்சு. வேதம் சொல்கிறது சுவாபமும் தூக்கத்துக்கு பேர். சாந்தோகம் ஏப்பா சுவாபம் தூக்கத்துக்கு பேருனா சொபீதி இது சொபீதி. தன்னுடைய அந்தராத்மாவோட ஒவ்வொரு நாளும் நம்ம பெருமாள்கிட்ட போகிறோம். டெய்லி நடக்கிறது. எல்லாரும் பகவான் என்ன பண்ணுறான்? அலைஞ்சு திரிஞ்சு கட்டப்படுறவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கட்டும். ரொம்ப அலையிற குழந்தைய அம்மா தம் மடியில் போட்டு தட்டி தூங்க வைக்கிற மாதிரி சர்வேஸ்வரன் நம்ம நெஞ்சில் இருக்கக்கூடியவன் தினந்தோறும் எல்லாரையும் ராத்திரி படுத்துன உடனே தன் மேலே தட்டி வச்சு ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்கிறோம். அதெல்லாம் தூக்கம் வரதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். பாவம் பண்ணியிருந்தால் தூக்கம் வரதில்லை. காரணம் அவனே அழுத்து போய் எத்தையாவது தீரிட்டு விட்டுருப்பான். அதெல்லாம் படுத்துட்டோடனே தூக்கம் வரணும்னா பகவானுடைய பூர்த்தியான அனுகிரகம் இருக்கணும். தூக்குறதுக்கு பகவான் அனுகிரகம் வேணும்னா அப்போ மத்தியானம் தூங்குறவாளுக்குன்னா அவளுக்கு கிடையாது. ராத்திரி தூங்குறவாள் எந்த காலத்தில் தூங்க சொல்லியிருக்கோ அந்த காலத்தில் தூக்க வரும். அதை எழுந்தோடனே பகவான்கிட்டேருந்து வந்திருக்கிறதுனால சத உத்தாய பகவான்கிட்ட வந்திருக்கா. ஆகையினால் இவர்களுக்கெல்லாம் தெளிவு ஜாஸ்தி. அது சாத்திகமான வேலையாகும். இந்த சாத்திகமான காலத்தில் தூங்குறது தாமச காரியம். அதை செய்யக்கூடாது. ஆகையால சாத்திகமான சங்கு ஒலி கேட்கலையாங்கிறார். சாத்திகமான சங்கு வெள்ளையில் தெரியுது. சாத்திகத்துக்கு கலர் வெள்ளை, ரஜோகுணத்துக்கு கலர் சேப்பு, தமோ குணத்துக்கு கலர் கருப்பு. அதனால தான் நம்ம ஒரு பேர் கருப்பு போட்டுக்கிறேங்கிறான். எங்களுக்கு தமோ குணம் தான் அதிகம் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் நாம் கூட சொல்கிறோம், கருப்பு கரை வேட்டி உடுத்திக்கவே கூடாது. கருப்பு புடவையும் கல்யாணத்துக்கே கருப்பு புடவை உடுத்திக்கிறவாள்லாம் இருக்கா, உடுத்திக்கக்கூடாது. இதெல்லாம் தமோ குணத்தை சொல்கிறோம். ஆகையினால சாத்திகமாக இருக்கிறதுக்கு வெள்ளை வேலைன்னு வெளுப்பு கலர். இப்போ சாத்திகமான வேலை இது. அது சங்கம் சாத்திகமான ஒலி வருது. காரணம்னா அதுவும் வெள்ளை கலர். இத்தனையும் சொல்லணும் தலைவிக்கு. ஆகையினால கலரை சொன்னார். வெள்ளை விழி சங்கின் அரவம் சாதாரண சத்தமா பேர காதை தொலைக்கிறது பெருமாள். ஏன்னா எல்லாரும் வாங்க பண்ணியிருக்க 5 படி பொங்கலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போக வேண்டாம். நான் எங்கள் ஊரில் சின்ன பையனாக இருந்துச்சு, ராஜகோபால் கிருஷ்ண சுவாமி சன்னதி 7 வயசோ 8 வயசோ 10 வயசுக்கெல்லாம் போனேன். அங்கே கிச்சான்னு பட்டாச்சாரம் அப்பாட்ட வாசிச்சுட்டு இருக்காரு. அதனால் ரொம்ப புரிய சுவாமிகுமாரன் வந்திருக்கானே. அவர் என்ன சொன்னார், நீ வந்து ஒருத்தர் தான் சேவார்த்தி, யாரும் கிடையாது கிராமத்தில். போ நீ இது பெருமாள் சுண்டல் செய்கிறார், அவன் கொஞ்சம் சுண்டல் தரேன்னு நம்மளை நிறுத்தி வச்சேன். இல்லைன்னா அவர் தனியாக இருக்கு பயந்தாரும் தமிழ்ருக்கான், சுண்டல் வாங்கி போயிருடாப்பான்னு. சரின்னு சொல்லி நான் இருந்தேன். கொஞ்ச நாள் ஆச்சு. அவர் தூபம் தீபம்லாம் சமர்ப்பிச்சு அது வந்து அவரே பாதித்தாக இருந்தாலும் செய்திச்சார் கொடுக்கணும். ஒரே ஆள் எல்லாம் பண்ணிவிட்டு அவர் தான் மடப்பள்ளிக்கு இன்சார்ஜ். உள்ளே போனார், சுண்டலை கொண்டு வந்தார், திரையை சேர்த்தார், மணியை திருமணியை செய்தார். அவர் நான் என்ன பண்ணுறது இப்படி பார்த்துட்டு என்ன பெரிய மணின்னு கட்டி ஒரு குழந்தைக்குள்ள கியூரியாசிட்டியில் இப்படி அடித்தா அது நல்லா இருக்குமா, இவர் சின்ன மணி அடிக்கிறாரு ஒரு தட்ட போனேன். அப்படியே நிறுத்திட்டு வெளில விட்டார். போஜியாசனத்தில் பெருமாள் அப்படியே போட்டு ஓடி விட்டார். நான் அடிக்காது என்ன ஏன் சுவாமின்னு, அதை அடித்தா ஊர் முழுக்க ஒன்றும். அந்த மணி அடிச்சுன்னா 5 படி புளியோரை பண்ணியிருக்கோம் அடங்க இருக்கிறதே காப்படியில் அரைக்காமலே சுண்டல். அதில் உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னா எல்லாரும் வந்துட்டாங்கிற காலத்தில் அப்புறம் ஆளுக்கு ஒரு சுண்டல் தான் தரணும். அப்புறம் இதையும் அடிச்சேனோடாப்பா அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி இல்லாமல் இது பேரறவும் பெருமாள் சந்திக்கு எல்லாரும் வாங்கணும்னு போகிறது அப்படின்னு சொல்கிறா போல் இருக்கு. வெள்ளை விழி சங்கின் பேரறவம் கெட்டிலையோ. அந்த பெண்ணுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியலை.
நீங்கள் தான் போய் மணி அடிச்சேன்னு சொல்ல முடியுமா கோயிலில்? எனக்கு கோயில் சமாச்சாரம் பார்த்து அட்மினிஸ்ட்ரேட்டரே மணி அடிச்சிருக்காரு. அதனால் பெண் என்ன பண்ணால் வேறு வழியில் போட்டிருக்கு அப்படின்னு சிடுங்கிற வரலாமா வேண்டாமான்னு. அடி எழுந்திரா எழுந்திரடி பிள்ளா, இன்னும் உனக்கு நல்ல மலர்ச்சி முதிர்ச்சி வரல. நீ நினச்சிட்டு இருக்க பகவானை தனிமையில் அனுபவிப்பது தான் வசத்தின்னு நினச்சிட்டு இருக்க வைத்தியகாரி. அது இல்லை, பாகவதரோட கூட்டமாக இருந்து அனுபவிக்கிறது ரொம்ப வசதி. பாகவதரோட கூட்டமாக இருந்து அனுபவிக்கணும், பகவானையே அனுபவிக்கணும். அதுதான் பாகவதரோட கூட்டினோட ஒம்பு பேசக்கூடாது. அங்கே முறையில் அந்த அதில் என்ன கொடுத்தா அப்படின்னு விசாரிக்கப்படாது. பாகவதர்கள் எல்லாம் கூடி கூட்டமாக குழாங்களாய் அடியுடன் கூடி இருந்து ஆடிவினேன் குழாங்களாக இருக்கணும். அதனால் அடியார்கள் குழாங்கள், அடியார்கள் ஈட்டம் காண பெரிய அது காணும் கண் பெருத்த பயன்னு சொல்கிறா. அதனால் நீ எழுந்து வரணும். இது உனக்கு தெரியல. நீ என்னவோ பகவத் அனுபவம் வசத்தி நினச்சிட்டு இருக்க. வாசலில் பாகவதால் இருக்குச்சு, திருவாராதனம் இருக்குச்சு. வாசலில் பாகவதர் வந்தால் திருவாரத்தை அப்படியே நிறுத்தி அவர்களை தான் வரவழைக்கணும். பகவதாராதனம் பாகவதாராதனம் ரெண்டும் சிவல்டேனிஸாக வந்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி. பெருமாள் திருவாரூரம் படித்த வாசல் ஒரு சுவாமி எழுட்டார். என்ன அப்படிங்கிறார். உடனே இரும் ஆராதனம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லலாமான பெரிய அபச்சாரம் சொல்லக்கூடாது. பகவதாராதனம் பாகவதாராதனம் ரெண்டு சிவல்டேனிஸாக வந்தால் பாகவதாராதனம் தான் பிரதானம் என்று சுவாமி தேசியர் பிரதான சதகர் ஒரு புஸ்தகம் அறிவார். 100 ஐட்டம்ஸ் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஒரு புஸ்தகம் சாதிச்சார். அது சாதிக்கிறார். பகவதாராதனம் ரெண்டு யோகபத்தியன வந்தால் பாகவதாராதனம் வசதி அப்படின்னு சொல்கிறார். சுவாமி கோஷ்டிபுரம் சுவாமி ஷட்டியவத்தை பற்றி நடந்ததுன்னு சொல்கிறார். அவர் கோஷ்டிபுரம் சுவாமி திருக்குமார சாதிச்சார். ஷட்டியத்தை பற்றி மதுராந்தத்தில் விஸ்தாரமாக நிறைய நாழி ஆயிடுச்சு. அத்தனை பேர் சேர்ந்து பக்கத்தில் மாம்பாக்கம் சுவாமி திருமாளி அங்கே போய் நான் தனியாராதனைக்கு போகணும். இவன் நடந்து போகணும் திருக்குறோம். இவன் கோஷ்டியெல்லாம் நடந்து வரணும். நடந்து வரைச்சு உள்ளே போனால் சுவாமி திருவாராதனத்தை பண்ணணும். தலையாயிடுது. திருவாராதனம் பண்ணுறேன். ஒரு குமாரர் வாசுதேவாச்சார் வரார். வாசு நீ போக நானே பண்ணுறேன் விட்டார். சார் நானே பண்ணுறேன் விட்டார். சுவாமி தானே பண்ண போகிறார். இவ்வளோ சிரமமாக இருந்தது. என்ன தானே பண்ணார்னா உள்ளே போனார். என்ன பண்ணார்ல கல் செலுத்திட்டார் விட்டார். அதுக்குள்ளே ஆகிடுத்தானே. அதுக்கு தானே ஒன்றை விடலை. இதெல்லாம் பாகவதாட் பண்ணிக்கிறேன். இது இன்றைக்கி அவா திருவாராதனம் முக்கியம். அதான் பெருமாளே அப்படின்னா தீர்ந்து போச்சு. நாழி ஆகிடுது. பெருமாளே பாகவதால் காத்துன்னு இருக்கா. உனக்கு கண்ணால் காமிக்கிறேன். நீ கொஞ்சம் சாப்பிட, நீ கண்ணால் பார்க்கலாம் சாப்பிட மாட்டா. அதுக்காக பண்ணுறேன்னா தாத்பரியம் அப்படின்னு அன்றைக்கி பாகவத ஆராதனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது தெரியலன்னா இந்த கோஷ்டிக்கு புதுசு. அதனால் பிள்ளாய் எழுன்னு சொன்னால் போதும். எழுந்து இராய். இராய்னா இருன்னு அர்த்தம். இருப்பாயாக அர்த்தம். எழுந்து இருப்பாயாக. இவ்வளோ நீட்டி முழக்க வர எழுந்தின்னு சொன்னால் போகிறது. நம்மாழ்வார் பாடல துயரது சுடரடி தொழுது எழு பிள்ளாய் எழு அப்படின்னு போட வேண்டிய இடத்துல அந்த தலையை எழுந்து இராய் எழுந்து இரு என்று போடுகிறாய். எழுந்தாயானால் இருப்பாய், எழுந்தவளானால் இருந்தவளாவாய்ன்னு அர்த்தம். அதாவது பாகவதாளந்தோடனே டக்குனு எழுந்தாத்தான் இருந்த கேஸ், இல்லைன்னா இல்லாத கேஸு. உத்ரமிஷ்யந்தி பிராணா யூனகா ஸ்தவிர ஆகதே என்று மனுஸ்மிருதி. ஒரு பெரியவர் வரும்பொழுது குண்டு கொட்டாவில உட்காந்துருந்தான்னா நீ உட்காந்து நான் எழுந்து போகிறேன், உயிர் எழுந்து போயிடும். இப்படியே எழுந்து போக உட்காந்து எத்தனை பேர் உட்காந்துருக்காடுன்னா அவன் உயிரும் எஃபெக்டிவாக இருக்கிறதில்ல. அதனால் எழுந்துகிறாய். அதாவது சத்தை பெறுவாயாக வியாக்கியம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கான். சத்தை பெறுவதுன்னா ஒரு ஆசாமி இருக்கான்னு எப்போ கணக்குன்னா எப்போ பாகவதர்களுக்கு அவன் பணிவிட செய்யறதுக்கு தயாராக இருக்கணும் அப்போ தான் அவன் இருந்த கணக்கு. இல்லைன்னா இருந்தும் இல்லாத கணக்கு. எத்தனை பேர் தனக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிறான் என்கிட்ட ஒருத்தன் கேட்டான். கொஞ்சம் பார்த்து தான் சொல்லணும்னு. சார் அந்த ஆஃபீஸுக்கு டேரக்டர் இருக்கிறது, எத்தனை பேர் வேலை செய்கிறான்னு பார்த்து சொல்ல முடியாது. என் கேள்வி தப்பு. அந்த ஆஃபீஸில் எத்தனை பேர் இருக்கான்னு கேள்வி. ப்ளே ரோல் இருக்கான்னா உடனே சொல்லுவேன். அதில் எத்தனை பேர் வேலை செய்கிறான்னு கேட்குறேன், அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின். அதே மாதிரி இருக்கிறவா நிறைய பேர் இருந்தாலும் எழுந்தா என்றால் தான் இருந்தவளாவாய். எழுந்திராய் அப்படின்னா அவள் கொஞ்சம் இப்படி சொல்லிட்டாளே ஒன்றுமோ அப்படின்னா அது பகவதனுபவத்தை விடவும் மனசு வரல. அவள் தத்தளிக்கிறா, ஊசலாடுறா போல தெரிஞ்சுது. சரி இவளை வரவழைக்கிறதுக்கு ஒரே ரூட் என்னன்னா பகவானுக்கு ஏதோ டேஞ்சர்னு சொல்லுவோம் ஓடு அப்படின்னு பகவானுக்கு டேஞ்சரை சொல்லாது. அது பகவானை வழிபடுன்னு சொன்னால் போறாதோ. தேய் முலை நெஞ்சுண்டு பிசாசுனுடைய மார்பகத்து பாலை சாப்பிட்டு அவசரப்படாதீங்க, கதை வேகமாக போயிட்டு. ஆமாம், திருவாய்ப்பாட்டில் கோயில் இருக்குதா? பிள்ளாரையன் கோயிலில் வெள்ளவிழி செங்கின் பேரரவம் கேட்டிலையோ. திருவாய் கிருஷ்ணன் காலத்தில் கோயில் உண்டு. அது அடிக்கடி எல்லாருக்கும் இந்த கேள்வி கேட்டு இருப்பான். ஏன் இருக்காதுன்னு பெரியவாச்சது. ராமன் காலத்தில் ரங்கநாதர் சன்னதி அயோத்தியில் இருந்தது.
அதே மாதிரி கோகுலத்தில் ஒரு கோயில் இருந்திருக்க கூடாதா என்னன்னு, அதாவது ஊகம் பண்ண வேண்டியதான் அப்படின்னு திருவள்ளுவர். அதான் ஒத்துப்பாளா? இருந்திருக்கலாம்னு சொன்னா இல்லாமல் இருக்கலாம். மேபினா மே நாட் பி தானே. அப்படி அர்த்தம் சொல்லி என்ன பண்றதுன்னு கேட்பான். அதுக்காக உங்களுக்கு ரகசியம் சொல்றேன். இது நம்ம திருப்பாவையில் தான் உண்டு. அந்த ரகசியம் கேட்குறேன். வியாக்கியான புஸ்தகம் கிடையாது, திருத்தாப்பனார் அழிச்சு ஒரு சன்னதி இருந்தது. அந்த சன்னதி என்னங்கிறதையும் இதை பாட்டில் ஆண்டாள் காமிச்சிருக்காங்க. என்ன சன்னதி இருந்தது அங்கே அப்படின்னு கேட்டால், அங்கே இருந்த பெருமாள் தான் செல்வ பிள்ளை. இப்போ யாதவாத்ரின்னு சொல்லக்கூடிய மேல்கோட்டை பெருமாள். எப்படி ராமபிரான் ஆராதனம் பண்ணின ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் தமிழ்நாடு உத்தரப்பிரதேச பெரியவராதுன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ, அந்த மாதிரி கண்ணபிரான் வம்சத்தவர் ஆராதிச்ச பெருமாள் செல்வப்பிள்ளை கர்நாடகாவுக்கு. எல்லாம் யூபின்னா பயங்கரத்துக்கு இது 4 ஸ்டேட்டுங்கெல்லாம் பொழிக்கலாம், எங்கே போகிறதுன்னு தெரியாது, அதனால இங்கே வந்துடலாம் அப்படின்னு மாயாவதிக்கெல்லாம் பயந்துட்டு முன்னாடியே வந்துட்டாங்க. நல்லா பெருமாள் இங்கே எழுதிருக்காரு. எங்கே எழுதிருக்காரு? செல்வப்பிள்ளை. அவர் ராமப்பிரியன் பேர். ஒரிஜினலாக குசலவர்கள் ஆராதிச்சு அதன் பிறகு யாதவர்களுக்கு வந்து யாதவர்கள் திருவாராதனை பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்து எழுந்துவிட்டார். அந்த பெருமாள் சந்தை இருந்தது. அதை இண்டிகேட் பண்ணுறது தான் நாச்சியார் இந்த பாசுரத்தில் புள்ளரையன் கோயில். புள்ளரையன் கோயில்னு சொன்னால் செல்வப்பிள்ளைன்னு எப்படி அர்த்தம்? செல்வப்பிள்ளை வைரமுடி பிரசித்தமாச்சு. அதனால அது கருடன் கொண்டு வந்த கிரீடத்தை சாத்திக்கணும். ஏன் சுவாமி தேப்பெருமாள் தான் கருட சேவை விசேஷம். கருட சேவை அதை சொல்லப்படாதுன்னா, இந்த கருட சேவை வையம் புகழும் திருநாளாக இருந்தாலும் அந்த கருட சேவைக்கு என்ன விசேஷம்னா கருடனே கிரீடம் ஒன்று கொடுத்தார். அது ஹரிவம்சத்தில் சரித்திரம். யாதவாபேதில் சுவாமி ஒன்று விட்டுறக்கூடாதுன்னு பாடுறார். அதாவது திருப்பார்கடலை பள்ளிக்கூடத்தை எம்பெருமான் அவரை சேவிக்கிறதுக்கு விரோச்சனம் வந்தான். விரோச்சனம் யாரும்? பிரகலாதனுடைய பிள்ளை. பிரகலாதன் பரம பாகவன். பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனம் கொஞ்சம் சரியில்லாத கேஸ் தான். இருந்தாலும் பிரகலாதன் பிள்ளை, அதனால கருடன் உள்ள விட்டார். அன்றைக்கி துவாரபாலகாலாம் அவள் ஏதோ கல்யாணம் அதெல்லாம் எல்லாரும் போயிட்டான். அதனால ஒரு கைங்கறி பெற கருடன் தான் அவர் தான் காவலும் காத்துட்டுருக்கார், எல்லாம் பார்த்துட்டுருக்கார். அவன் வந்திருக்கான் விரோச்சனை, திருட்டு மொழி ஊழிக்கிறான். சரி போட்டோம், பெருமாளை சேவிச்சு நம்மள போன்னு விட்டார். அவன் போய் பெருமாளை சேவிச்சான். கருடா போகிறேன்ட்டு திரும்பி போனான். போகிறச்சே ரொம்ப முடிஞ்சுன்னு போன மாதிரி தெரிஞ்சுது. சரி மடப்பள்ளியிலேருந்து தூக்கிட்டு போ, பெருமாள் திரும்பி போகிறவாள் அப்படித்தான் போவாருன்னு சொல்ல போட்டு விட்டார் கருடன். அப்போ பகவான் கூட்டார் கருடான்னு உள்ளே போனார். பார்த்தா பெருமாள் தள்ள கிரீடத்தங்க. அது படுத்துக்கரிச்சி கூட கிரீடத்தோடும் படுத்துக்கிற வழக்கம். படுத்துக்கரிச்சி கிரீடத்தோட படுத்துப்பாட சுவாமி திருப்பார்களை பெருமாள் படுத்துக்க கிரீடத்தோடு அவரையே ரங்கநாதனே கிரீடத்தோடும் படுத்துக்கல. ஏன் அவர் கிரீடத்தை கேட்டதில்லைன்னா அவருக்கு கேட்டுற சான்ஸே கிடையாது. ஏன்னா யாராலும் சுப்பீரியரை பார்த்தா தான் கேட்டணும். அவர் சுப்பீரியரே இல்லை, அதனால கேட்டுறதே கிடையாது. அதனால படுத்துட்டு இருக்காரு. அதோடு கூட இல்லை, அதுக்கு கீழே ஒரு கையை வேறு வச்சுன்னு படுத்துட்டு இருக்காரு. இன்னொரு கையை வேறு இப்படி நீட்டுன்னு படுத்துட்டு இருக்காரு. அது என்ன சொல்கிற மாதிரி படுத்துட்டு இருக்காரா? படுத்துட்டே பேசுகிறாராம். என்ன சொல்கிறார்? அபிநயத்தில் காட்டுகிறார். இதை பார்த்தேடா, கிரீடம். கிரீடம் யாருக்கு? எனக்கு. திரிபுவனத்துக்கு எனக்கு மிஞ்சினவன் கிடையாது, எனவே எனக்கு கிரீடம். இப்போ என்னோட பெரிய ஆசாமி, அதனால் படுத்துக்கிச்சு கூட கேட்டல. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? என் காலை பிடிச்சிக்கோங்க, காப்பாற்றுறேன். அதில் 2 கையாலும் பெரிய அபிநயம் வச்சுருக்காரு. கிரீடத்தை காமிச்சு காலை காண்பிக்கிறார். நான் தான் என் சுப்பீரியர் மோஸ்ட் பரதேவதை, என் காலில் விடு காண்பிக்கிறார். இப்படி படுத்துட்டே அவர் ட்ராமா பண்ணதுனால தான் அரங்கமாக போயிடுது. படுத்துட்டே அவர் தியேட்டர் அவ்வளோ விஷயம் சொல்கிறார் அப்படின்னு ஆச்சாரியால் அனுபவிக்கிறார். பராசரப்பட்டவர் அனுபவம். அந்த மாதிரி எம்பெருமான் கிரீடத்தோடு தான் சேரம் பண்ணிருந்தான். அந்த கிரீடத்தை தான் விரோச்சனை தூக்கின்னு போயிட்டான். அதை எடுத்துன்னு வான்னு கருடனுக்கு உத்தரவு போட்டார். சரின்னு கருடன் விரோச்சன் அட்ரஸ் அவருக்கு தெரியவே, பாதாளத்துலான் இருக்கான். போனார், அடித்தார், வாங்கிட்டார் அந்த கிரீடத்தை. அவன் என்ன பண்ணுவான்? கருடன் ஏதாவது சொல்லிட்டு எடுத்துன்னு வர வேண்டாமா, தூக்கிட்டு வரையானா? அவன் சொன்னால் பெருமாளுக்கு இல்லாத கிரீடமா எங்காவது பெருமாளுக்கு வைக்கலான்னு கொண்டு வாங்க. இந்த மாதிரிலாம் கோவில் சொத்து திரும்பி ஆற்றுல அலங்காரம் பண்ண முடியாது, கொண்டாங்க எடுக்கணும். அவரை எடுத்துட்டு இப்போ திரும்பறிச்சா கொஞ்சம் கேஷுவலாக வந்தேன். குறைச்ச ரொம்ப சீரியஸாக போனேன். ரிலாக்ஸ்டாக காரியம் முடிஞ்சு போச்சு. அதனால் சீனெல்லாம் பார்த்துட்டே இருந்தார். பார்த்தா கீழே ஒரு அற்புதமான காட்சி. ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் ஏகப்பட்ட பசுமாடுகள், கண்ணுக்குட்டிகள், ஆயிரம் பிள்ளைகள் பல பேர். அதுக்கிட்ட ஒரு பிள்ளை வந்து புல்லாங்குழல் ஊதிட்டு இருப்பார். பிள்ளையனுடைய கண்ணை பார்த்தார், தாமரை கண். அதான் நம்ம பெருமாள் தான் கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கார். அவர் தலையில் ஒரே ஒரு மயிர் பீலிப்பட்டிருந்தார். சே, இந்த கிழவருக்கு கிரீடை வச்சார், இந்த குழந்தைக்கு வச்சாருன்னாரு அப்படின்னு கருட பகவான் அந்த கிரீடத்தை குழந்தை மேலே வச்சேன். கதை நன்னாத்தான் இருக்கு. அந்த கிரீடத்துக்குள்ள அந்த குழந்தைய போயிடாங்க உள்ள. திருப்பார்களை பயிரோட கிரீடத்தை ஊற்றி அந்த குழந்தைக்கு போட்ட அப்பா பேட்ட குழந்தை போட்டால் குழந்தைய உள்ளுக்குள்ள இருக்கு, காட்டுக்குள்ள. அந்த கிரீடம் எப்படி குழந்தைக்கு பொருந்திச்சுன்னு கேட்டால் கருடனுக்கு தெரியும். பகவானுடைய ஆபரணங்கள், ஆயுதங்கள் எல்லாமே ஒரு நித்திய பகவான் எந்த சைஸில் இருக்காரோ அந்த சைஸுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சில பேர் கேட்குறாரு, பகவான் திருவிக்கிரமாவதாரம் எடுத்தாரு, வாமனாவதாரம் வச்சு சின்ன வேட்டிக்கிட்டு தானே வந்தார்.
திருவிக்கிரமாவளம் போது வேட்டி வரைக்கும் போயிருக்கும் பெரிய பிரச்சனை இருக்கும். நாமெல்லாம் தாய்மார்கள்லாம் குழந்தைக்கு ஆண்டுநர் பட்டுன்னு ஒன்று வாங்கி பாட்டு பாவாடை தைச்சு அந்த பட்டு பாவாடை டக் வச்சு தைச்சிடுவோம். அது பார்த்தீங்கன்னா டக்கு பிரிச்சு ஒரு இடத்துக்கு டக்கை பிரித்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அது அவசியம் பாட்டுக்கு போடுற வரைக்கும் அதே மாதிரி டக்கு வச்சு வேட்டி கொடுத்து வந்துட்டாரா, அது யாராலும் பிரிச்சாளா, எப்படி வாமனுடைய வேஷ்டியை திருவிக்கிரமுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சுன்னா அவா ஆழியடை சண்மும் நில்லுமிடை திசவாழியடை தண்டும் வாழுமிடை அண்டம் முழையடை முடிபாதமிழை அப்பன் ஊழியழை உலகம் கொண்டவாறே. பகவான் சின்ன சைஸில் இருந்தால் சங்கு சக்கரம் அதுக்கு ஏற்ற முடியும். பகவான் பெருசாரும் சங்கல்பிச்சா அதுகளும் டவாலும் அந்த சைஸ் ஒரே சைஸ் தான் எப்பொழுதும் ஃபிட்டான். ஆனால் மனுஷனே சிட்டிக்கிறானே. ஷூ வாங்க போனேன் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் முதல்ல சேர்ந்தவன் ஷூ போட்டு வர ஒர்க் ஷாப் கொடுத்தான். ஷூன்னா என்னென்னு தெரியாது. அதோட ஷூ போட்டுக்கூடாது தர்மசாஸ்திரம். பிராமணன் கால் முழுக்க மூட்டியும் பண்ணிக்கூடாது. ஆஃபீஸ் படிச்சா போட்டுக்கலாம். அதுக்காக செருப்புக்குன்னு முட்டை காலையும் மூடக்கூடாது வேறு ஒன்று சொல்லி க்ஷத்திரியனுக்கு யுத்த கலந்து போகிறோம். அதே தான் க்ஷத்திரிய வேலைக்கு வந்துட்டு இன்ஜினியரிங் வேலை க்ஷத்திரிய வேலை எல்லாம் இருக்குது. சரி ஷூ போட்டு கொடுங்க கிளாஸை ஒன்றும் நுழைய மாட்டேன்னுட்டானே. அதுக்காக ஒர்க் ஷாப்புக்காக ஷூ வாங்கி கொடுத்தா ஐஷு போனேன். அப்போ ஷூவை வாங்கி கொடுத்தா ஷூ வாங்கினோடனே ஷூவுக்கு சைஸ் பார்த்தா 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர். சாக்ஸ் எடுத்தான். பட் இதுக்கு என்ன சைஸ்ன்னு அவன் சீக்கிரம் இப்போ தான் முதல்ல ஷூ வாங்குறீங்கன்னு அடிக்கடி சொல்கிறீங்களே எதுக்கு சார்? சாக்ஸ் வந்து யூனி சைஸ் சுவாமி, அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி போட்டுக்கலாம். இவரு எந்த கிழமை இறங்க எல்லாருக்கும் ஒரே சைஸ் சாக்ஸ் இருக்கா இல்லையா? இந்த மனுஷனே இப்படி ஒரு சாக்ஸ் சிட்டிச்சா சர்வேஸில் இப்படி சங்கு சக்கரை வச்சுக்கூடாதா? ஆகையினால சின்ன வயசுல இருந்துச்சு அதுக்கேற்ற சைஸு, பெருசாச்சு அது பெருசாகும். அந்த கிரீடம் அந்த குழந்தைக்கு நல்லா ஃபிட் ஆகிடும். கருடன் அந்த குழந்தை நல்லா வச்சார், சேவிச்சார், நல்லா இருக்கு இங்கேயே இருக்கட்டும்னு போயிட்டார். என்னாச்சு கருடா கிரீடம்னு கேட்டார் பெருமாள். அவர் சொன்னார், நமக்கு இன்னொன்று பண்ணி போடுறேன் சுவாமி, இந்த குழந்தைக்கு வச்சுக்கிட்டேன் நான். ஓகே நமக்கு தான் வச்சிருக்கான்னு ஒரு பேசாமல் விட்டார். இந்த சுவாமி தேசிகன் துக்தோதன்ம பிரபூதா ஸ்வகமஹிமபிருது விஷ்ணுனா கிருஷ்ணநாம்னா பிஞ்சா கல்பானுகல்பகா சமகடி சுதிருடா யத் பிரதிஷ்ட கிரீடா வீரோ வைரோச்சனாஸ்திர பிரணகுடிதோதக்ர நிர்காதகாதகா சங்காதம் சர்ப்பகாதி சகரது மகதாம் அஸ்மதத்யாகிதானாம் நடுவிச்சீரம். அது பார்க்கடலேருந்து அந்த கிரீடம் அப்படி சூட் ஆகிடுக்கு. அப்படி கிருஷ்ணனுக்கு கிரீடம் கொடுத்த கருடன் நம்மளை காப்பாற்றட்டும் என்று கருட பஞ்சாசத்தில் அற்புதமான ஸ்லோகம். யாதவாபியத்திலையும் அந்த சரித்திரத்தை வர்ணிக்கிறார். விட மாட்டார். கருடன் சம்பந்தப்பட்டவான வரலாறு இருந்தால் சுவாமி விடவே மாட்டார். ஏன்னா கருடனுக்கு அவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்காரு கருடன் சுவாமிக்கு. அதெல்லாம் கருடன்கிட்ட அவ்வளோ நன்றி. கருடனே என்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுன்னு கேட்டதுனால நேயர் விருப்பத்தில் தான் கருட பஞ்சாசம் பண்ணினார். அது நேயர் விருப்பம். சைகாம் பஞ்சாசதம் யாம் அதனுத வினதா நந்தனம் நந்தயிஷ்யன் கிளிப்வா மௌளௌ ததாஜ்ஞாம் கவி கதகடா கவி கதகடா கேசரி வெங்கடேஷா ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார். கருட பகவான் வந்து என்னை பற்றி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும், நீ அவருடைய கட்டளையை தலைமையில ஏற்றுக்கொண்டு பண்ணினேன். அதனால் நேயர் விருப்பம்னு சொல்கிறேன். நேயர் விருப்பத்தை தேசிகனுக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கு தான் உண்டு. தேசிகன்ற கருடன் கேட்டு பாட்டு வாங்கிட்டார். பாட்டு வாங்கிக்கிறதுனா பாட்டு தோற்றம். அதே மாதிரி நம்ம பெருமாள் தென்னன் ஒரு பெருமாள் நேயர் விருப்பம், அவர் கேட்டு பாட்டு வாங்கிட்டார். அதை பற்றி இன்னொரு நாளைக்கு தென்னன் ஒரு ஒருத்தர் தான் அவர் கேட்டு பாசுரம் வாங்கிட்டார் பெருமாள். மற்றவெல்லாம் கேட்டது தெரியல, கேட்டது எக்ஸ்பிளிசிட்டாக தெரிய முடியாயிட்டு அவர் சரித்து அப்படிப்பட்டது. அந்த மாதிரி எம்பெருமான் கருடன் கொண்டு இந்த கிரீடத்தை எடுத்துட்டு கிருஷ்ணர் ஆற்றுக்கு வந்தார். ஆற்றுக்கு வந்தோடனே யசோதை பார்த்து எதுடான்னு கேட்டா, ஏதோ ஒரு கழுகு வச்சு கொடுத்துருது குழந்தை. இந்த கிரீடத்தை பார்த்தா அவளால் தூக்குல இப்படி தான் குழந்தை தூக்கிட்டு என்ன வேலை பெறும் அப்படின்னு அந்த முன்னாள் ஆள்கிட்ட போய் கேட்டான். முன்னாள் ஆள் பண்ணால் அவன் கையை தூக்கி எழுத்து கும்பிட்டான். அம்மா இதில் இருக்கிற ரத்தனம் எதுக்குமே கல்லுக்கெல்லாம் இவ்வளோ சொல்ல முடியாது, ஆனால் இதில் இருக்கிற ரத்தன கல்லுக்கெல்லாம் எங்கள்கிட்ட வேல்யூவே கிடையாது. ஆமாம் சொல்கிறான், அமுதனுடைய வழக்கொண்டத்தில் உங்களுக்கு 2 கோடி ரூபாய் பெறுங்க. திங்க் பண்ண முடியாது, வேல்யூ பண்ண முடியாது. பத்மநாப சுவாமி நகைக்கு இன்னும் வேல்யூ சொல்ல முடியும். அதனால் இதெல்லாம் சொந்த வைகுண்ட லோகத்தில் கிரீடம், இதுக்கு என்னால் வேல்யூ சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டா எல்லாரும். உடனே பார்த்தா யசோதை இந்த குழந்தை இதை கொண்டு போனால் எவ்வளோ ரிஸ்க்கு, எருமை போனாலே அடிக்கிறதுக்கு 10 பேர் வரான். அதனால் குழந்தைக்கு இது வேண்டாம்னு சொல்லி தங்க ஆராதனை பண்ணுற கோயில் பெருமாளுக்கு சாத்தி, அந்த கோயில் பெருமாளுக்கு சாத்தினதா இப்போவும் செல்வ பெருமாளுக்கு வைரமுடியாக வந்து. அதனால் அந்த பெருமாள் யார்? புள்ளரையன். கருடன் அனுகிரகம் பண்ணது கருடனுடைய சுவாமி. அதெல்லாம் இண்டிகேட் பண்ணுற அவர் நாச்சியார் இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கோம் அப்படின்னு திருத்தா போனால் தெரிவிப்பாங்க. இந்த சீக்ரெட் உங்களுக்கு சொன்னேன் வச்சுக்கோ. புள்ளரையன் இவரால் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சுக்கோ. புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பெரரவம் கேட்டிலையோ பிள்ளா எழுந்திராய். பகவானுக்கு ஆபத்துன்னு சொல்கிற பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கு அழிய கால் மூச்சி. சகடாசுரன்
அவனுடைய ஜாயிண்டெல்லாம் உட முடியாது, காலை தூக்கி வீசி குழந்தை படுத்துது. இதெல்லாம் வீசித்துனா அந்த தாபத்தெல்லாம் அதுக்கு வந்ததுன்னு ஒன்று மீண்டும் சகலாசுரடா அப்படின்னா மறுபடியும் அது மாதிரி மீண்டும் வந்துட்டானோ அந்த குழந்தை பெண் எடுக்க முடியாது சொல்றான். வெள்ளத்து அரவில் சீல மந்த வித்து இதெல்லாம் பண்ணிட்டு வெள்ளத்து அரவில் வெள்ளத்துல இப்ப அரவுங்கிறது சத்தம் இல்லை, அரவுனா பாம்பு. பார்க்கடல் வெள்ளத்துல ஆதிசேஷன்ல வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த தூக்கத்தை ஏற்றுக்கொண்ட வித்தினை உலகத்துக்கெல்லாம் ஆதி காரணமான பகவான். வித்து எப்பொழுதும் வெள்ளத்துல போட்டா நல்லா முளைக்குவான். உழவர்களாம் நெல்லை தண்ணியில ஊற வச்சு விதைப்பாளாம். அது மாதிரி உலகத்துக்கு விதைய தண்ணியில ஊற வைக்கிறா ஆண்டாள் அப்படின்னு ரசிக்கிறான். அவெல்லாம் அக்ரிகல்ச்சர் தெரிஞ்சவாள் புரியும். நமக்கு என்னத்தை கண்ணு அக்ரிகல்ச்சர் தெரியாது, நெல் மரத்துல காய்க்கிறதான்னு சந்தேகப்பட கேசாச்சு. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு அப்பேற்பட்ட எம்பெருமானை க்ஷீரசாகர ஷாயியார் திருப்பார்கடல்ல பள்ளி கொண்ட பெருமானை உள்ளத்து கொண்டு அந்த பெருமானை மனசுல நினைச்சுண்டு முனிவர்களும் யோகிகளும், முனிவர்கள் ஒருத்தர் யோகிகள் ஒருத்தர். முனிவர்னா யாரு அப்படின்னா அவன் நிறைய நாளி பகவானை தியானம் இடத்துல செலவழிக்கிறான், கர்மானுஷ்டானங்கள் பண்ணுவான், தேவைப்பட்ட அளவை பண்ணிட்டு கிளம்பிட்டே இருப்பான், அவன் அப்படியே போவான். யோகிகள் அவ அனுஷ்டானங்களை பண்ணிட்டு பகவானுக்கு கைங்கரியங்கள் சன்னதியில் விளக்கு வைக்கிறது, பெருக்கிறது, குப்பை எடுக்கிறது, வெள்ளை அடிக்கிறது இத்தியாதி கர்மயோகங்கள் பண்ணி பகவானுக்கு பணிவிடைகள் செய்யும். அதனால அவளுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை 2 பேரும் செய்கிறவா. முனிவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இல்லை. சாத்துவது அப்படிங்கிறா, சீரா சாத்துவது நம்ம உலகு சாத்துவது அப்படிங்கிறான். சாத்துமதுன்னு ஒன்றும், குழம்புன்னு ஒன்றும், புளியோரைன்னு ஒன்று, எல்லாத்துலேயும் புளி இருக்க தான் இருக்குது. அந்த புளியோரைக்கு மட்டும் என்ன புளியோரைன்னு பேர். அதில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் கூட சாப்பிடலாம் மாட்டான். இருந்தாலும் அது புளியோரைன்ற மாதிரி முனிவர்கள்லாம் மனனம் பண்ணுறவான்னு அர்த்தம். ஏதாவது இறைவனை தியானம் பண்ணுற நிறைய செலவு. யோகிகள் ஆக்ஷனில் இருக்கிறவன். அது 2 விதமாக யோகிகள் 3 ஸ்டெப்பு, முனிவர்கள் அடுத்த ஸ்டெப். நாமெல்லாம் யோகம் கர்மயோகம் தான் பண்ண முடியும். யோகா கர்மசு கௌசலம்னு கெட்டு தான். நம்மளால் பகவானை தியானம் பண்ணால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியறதா? கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்குள்ளே செல்ஃபோன் சிடுங்கிறது, வாசல் காலிங் பெல் அடிக்கிறது, கெட்டு போகுது. அதுக்குள்ள நமக்கு இருப்படி வழியை தான் பெருமாள் செஞ்சு ஒரு கோலம் போடலாம், பெருமாள் திருவிளக்கு ஏற்றலாம், வழக்கரெல்லாம் பல சித்தரிக்க வைக்கலாம், கோயிலுக்கு போய் குப்பையை அள்ளலாம். சில பேர் கோயிலில் போய் குப்பையும் போட்டு வருவா. அதை பண்ணாமல் இருந்தாலாவது தேர்தலை. இது யோகி. முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அவள் எல்லாரும் படுத்துட்டு இப்போ எழுந்துக்கிறான். ஆனால் படுத்துக்கிற போது அத்தனை பேரும் ஒரு காரியம் மட்டும் படுத்துட்டு இருக்கான். என்ன காரியம் பண்ணினா அப்படின்னா, படுத்துக்கும் பொழுது திருப்பார்கடல்ல பள்ளி கொண்ட பகவானை தியானம் பண்ணிட்டு படுத்துட்டு. அப்படிதான் நமக்கு ஆன்மீகத்தில் சொல்லி திருப்பாவையில் எல்லாம் வந்துடும், ஆன்மீகமும் வந்துடும். ராத்திரி படுத்துக்கச்சு என்ன பண்ணணும், அது படிச்சு என்ன பண்ணணும், தூக்கம் வந்தால் பழக்கம் படுது இல்லை, படுத்துக்கிறதுக்கு முன்னாடி பெரியவாள்லாம் திருப்பார்கடல்ல பள்ளி கொண்ட பகவானை தியானம் பண்ணுவோம். க்ஷீரசாகர தரங்க சீகரா சாரு தாரகித சாரு முக்தயே போகி போக சயனீய சாயினே மாதவாய பதுவிஷே நம அப்படின்னு சொல்லி மாதவனை தியானம் கொண்டு படுத்துப்பான். மாதவனை ஆகையினால அவர் எப்படி திருப்பார்களை பள்ளி கொண்டிருக்கிற மாதவன், அதனால் திருப்பார்களை பள்ளி கொண்டிருக்கிற மாதவனை மது கைடவனை மதுவை சமரித்த மாதவன். அதுக்கு என்ன ராத்திரி கொசு பிசு கிடைக்காம இருக்கிறது, மதுவாரி அது ஒரு கொசும் பெரிய அசுரமா இருக்கு. அப்படி தியானம் பண்ணி படுத்துப்பான். அப்படி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்திரை உள்ளத்து கொண்டு பள்ளி கொண்ட முனிவர்கள் யோகிகளும் இப்போ எழுதுகிறான். அவள் எழுந்துக்கிறச்சு எப்படி எழுந்துக்கிறான்னா, மெல்ல எழுந்து அவாத்துல எழுந்துக்கிறான். இந்த கோபிகள் அங்கே இருக்கிறத மனசுல நினைச்சு சொல்றாங்க அடையாளமா. அவள் கூட எழுந்துட்டு ஹரிநாம சங்கீர்த்தம் பண்ணுறது காதில் வழியார் முடிக்க போறா. அவள் எழுந்துட்டு இருக்காளாம். அவள் எப்படி எழுந்துட்டு இருக்காருன்னா மெல்ல எழுந்துக்கிறான். வேகமாக எழுந்துக்கூடாதோ, வேகமாக எழுந்துட்டா சுழிக்கிடணும். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் சின்ன வயசுல, சார் படுத்துக்கிட்டு மெல்ல வேகமாக எழுந்துக்காத ஆயிடும்னு. அவர் சொன்னதையும் கேட்கல. கடைசியில் பிரலாப்சிஸ்க்கு வந்து கொடுத்துருந்தா. அப்புறம் யோகா பண்ணி சரியாச்சு. அவர் சொன்னார், எப்பொழுதும் படுத்துக்கிட்டா மெல்ல எழுந்திருக்கணும், டபால் எழுந்திருக்கக்கூடாது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணி சின்ன வயசுலேயே நம்ம தான் வயசாக அட்ஜஸ்ட் ஆகும். இல்லைன்னா அந்த வலி இந்த வலி அதை மூவு தடவிட்டு, அந்த மூவாது பேர் மூவு தடவிட்டு கஷ்டம். அது மாதிரி இல்லாமல் இருக்கணும். அதுக்காக மெல்ல எழுந்திருக்கணும். அடப்பைத்திக்காரா அதெல்லாம் விஷயம் இல்லை. அவன் எதுக்கு மெல்ல எழுந்துக்கிறான்னா, வேகமாக இருந்தால் உள்ளே இருக்கிற பெருமாளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். மெல்ல நம்ம உள்ள பெருமாள் இருக்கிறதா நமக்கு எண்ணம் வரல, அதனால பலம். மெல்ல எழுந்து பிரகலாதனை இரண்டைக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணான். எதுக்கு பண்ணான்னா, பிரகலாதன் எப்போவாவது ஒரு தடவை பயம்னு சொன்னாலே அவருக்கு போதும். அப்பா பயமா இருக்குன்னு சொன்னான்னா அவனுக்கு கொண்டு, ஏன்னா பயப்பட மாட்டேங்கிறான் அந்த பிள்ளை. அவனுக்கு பயம் வந்து கொடுத்துனா நம்ம கிட்ட அடங்கிடுவான்னு நினைச்சான். அது பயம் இந்த பிள்ளை பயப்படவே இல்லை. கடைசியில் மலையிலேருந்து உருட்டினான். உருட்டின போது மட்டும் அப்படி நெஞ்சம் பிடிச்சிட்டான்.
உடனே பிரகலாதன் வெற்றி அப்படின்னா பயந்துட்டியா பிடிச்சிட்டேன்னா பயப்படலையாப்பா பின்ன மெஞ்ச பிடிச்சிட்டேன்னா அதுவா நீங்க உருட்டுல உள்ள இருக்கிற பெருமாளுக்கு ஏதாவது ஆயிட போடுறேன்னு பிடிச்சிருந்தேன். இவனுக்கு பயப்படல, அவருக்கா பயம். அதனால் உள்ள இருக்கிற பெருமாள் கர்ப்பிணி ஸ்திரீகள் தங்கள் குழந்தைக்காக எப்படி பாடுவாரோ அப்படி இருப்பா. அதான் மெல்ல எழுந்து, ஏன்னா எழுந்துக்கிறது தான் மெல்ல, நாம் அப்படி தான் பண்ணணும். திருப்பாவே 6ஆம் பாசுரம் தெரிஞ்சிடுது, மெல்ல எழுந்திருக்கணும், அது ஓகே. படுத்துக்கிறச்சே மாதவனை தியானம் பண்ணணும், வெள்ளத்தரவில் திருந்தத்தினை ஓகே, புரிஞ்சுட்டோம். 3வது விஷயம் சொல்கிறா, இப்போ எழுந்து ஹரி 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 7 தடவை கத்தணும். எப்படி கத்தணும்னா பக்கத்தில் இருக்கிறவா எல்லாரும் எழுந்திருக்க முடியாது கத்தணும். இன்னொருத்தர் தூக்கத்தில் எழுதுறா பாவம் இல்லையாருன்னா அது மற்ற வேலையில் விடியற்கால வேலையில் தூக்கம் எழுப்பினா புண்ணியம். ஏன்னா எழுந்திருக்க வேண்டிய வேலை. அதனால காலத்தால ரேடியோ எல்லாரும் எல்லாரும் என்னையா மார்கழி மாதம் வந்தாலே தூக்க விட மாட்டேங்கிறான், எங்கே பார்த்தாலும் திருப்பாவை வச்சு விடுறான் அப்படின்னா நல்ல காரியம் தான் பண்ணுறான். பெரிய வாலிபுல் வைக்கணுமா, இவர் போடுற ஹரிங்கிற சத்தம் அந்த தெருவே அலறணும், அப்படி கத்தணும். இது ஹரி 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 ஹரியே அப்படின்னு சுவாமி தேசிகர் மயிலா பாடினாலும் அந்த பாட்டை கம்பீரமாக பாடணும். ஹரி 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 ஹரின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து நெஞ்சுக்குள்ள புகுந்து குளிர்ந்து அப்படியே கூலாக்குறது. நம்ம இந்த காலங்காலத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனம் கேட்டேன். இதுலேருந்து என்ன தெரியுது, காலங்காலத்தில் எழுந்த உடனே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணி எழுந்திருக்கணும். இதையும் காண்பிச்சு அப்படி யோகிகளும் முனிவர்களும் எழுந்துக்கிறா. அந்த ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்கிறது. அதான் நீ எழுந்து வராமல் உள்ளத்தை சூடு பண்ணுறேன் நியாயமா வா என்று தோழிகள் சொன்னார். உள்ளம் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி செங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் வெமுலே நஞ்சுள்ளு கள்ளச்சகலம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் தில வந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோவர் எம்பாவாய். நாகப்பட்டினம் அல்வா கடைக்காரர் ஒருத்தர் இருந்தார் மதுரையில். நாகப்பட்டினம் அல்வா ரொம்ப பக்தர். நம்ம போனால் அவர் விசாரிப்பார். அவர் கடையில் அவர் ஒரு நாளைக்கு சொன்னார், நம்ம கடையில் எல்லா பலகார கடையும் நான் பார்த்துருக்கேன், இங்கே செய்யப்படும் பலகாரங்கள் நெய்யினால் செய்யப்பட்டவை அப்படின்னு பொட்டையாக போட்டு அல்லன்னு சின்னதாக ஒன்று போட்டு சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்டவை அப்படின்னு போட்டுட்டு அல்லன்னு சின்ன நீ அது போடாமல் இருக்கிறேன்னு அவர் என்கிட்ட ஒன்று சார் இது ஆண்டாள் தாங்க இதை கற்றுக் கொடுத்தாங்க. நீங்கள் திருப்பாவை கேட்டு இது வேறு வியாபாரம் கற்றுட்டேன் பாருங்களேன். வெள்ளா என்ன சொன்னா பேய்புல நெஞ்சுண்டு கள்ளச்சகடங்கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் தீல முருந்த வித்திரை முதல்ல பயங்கரமா ஆபத்தை சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணவர் சௌக்கியமா படுத்துட்டு இருக்காருட்டா. அதே மாதிரி நெய்ல பண்ணுவோம் சொல்லிட்டு இல்லைன்னு விட்றோம், அப்புறம் ஆண்டாள் இருந்து கற்றுட்டோம் அப்படின்னாரு. எது மக்களை அட்ராக்ட் பண்ணணும் அதை பெரிய எழுத்துல போடணும், எது அட்ராக்ட் பண்ணாத செல்லா சொல்லணும். அந்த கோபிகையை உடனே அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பகவானுடைய ஆபத்தை வர்ணிக்கணும். அப்புறம் மெல்ல எழுதுன்னு கொண்டு போய் முடிச்சுட்டா. நாங்கள் அதுலேருந்து தான் கற்றுண்டோம். கட்டிக்க திருப்பாவை கேட்டு நீரும் ஒரு விஷயம் கற்றுட்டு அப்படி கற்றுக்கப்படாது, அது போட்டோம். அப்போ அந்த தோழி எழுப்புற பாசுரத்தை இன்னொருத்தரை பார்த்தா இந்த பாசுரத்தில் நமக்கு எந்த ஆழ்வாரை நினைப்பூட்டுவது போல ஆண்டாள் அமைச்சிருக்கான் அப்படின்னு பார்க்கணும். யாரை நினைப்பூட்டணும்? ஆண்டாள் ஒரு வழி வச்சிருக்கான். யாராக இருந்தாலும் அவளுடைய ஆச்சாரியனுக்கு தான் அவளை பொறுத்தவரையிலும் முதல் மரியாதை. அபச்சாரத்தில் தாரதமியம் கிடையாது, உபச்சாரத்தில் டிஃப்ரென்ஸ் உண்டு. சுவாமி தேசிகன் நம்ம ஆச்சாரியன் அபச்சாரப்பட்டாலும் பாவம் தான், அடுத்த ஆச்சாரியன் அபச்சாரப்பட்டாலும் பாவம் தான். அதில் அபச்சாரம் எந்த அபச்சாரமே சுற்றுரும். உபச்சாரம் வேணால் நம்ம ஆச்சாரியங்களும் 1000 ரூபா கூட சம்பாதிக்கணும். எங்கள் ஆச்சாரியன் சுவாமி கூட சம்பாதம் பண்ணேன். உபச்சாரம் படித்து ஆச்சாரியன் கொஞ்சம் நம்ம பார்த்து ரம்மாச்சாரியன் அவருக்கு எக்ஸ்ட்ரா மரியாதை. அவருக்கு பெரிய சால்வியாக போட்டால் மற்றவர்கள் கொஞ்சம் சின்ன சால்வியாக போடணும். கேட்டால் எங்கள் ஆச்சாரியன்னு சொல்லிக்கிறோம். அது உபச்சாரத்தில் ஆச்சாரியனுக்கு நம்ம ஆச்சாரியனுக்கு ஸ்பெஷல். நம்ம இடத்துல ஆழ்வார்களில் ஆண்டாளுக்கு ஆச்சாரியன் சாட்சாத்தா அப்பாவே, அதனால அவருக்கு தான் மரியாதை செலுத்தணும். அதனால் முதல் பாசுரம் பெரிய ஆழ்வாரை உணர்த்துவது போல அமைச்சிருக்கார். ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பெரிய ஆழ்வாரை எப்படி உணர்த்துறாருன்னா ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். அதில் புள்ளரையன் போ அப்படின்னு கருடனுடைய சுவாமின்னு சொல்லும்பொழுது தங்க அப்பா கருடனுடைய அவதாரமாக அவதரிச்சாருங்கிறத குறிப்பிடுவது போல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா, வெள்ளை விழி செங்கின் பேரரவும் பாண்டியன் கொண்டாட பட்டர் விழாம் கொண்டான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து ஊத மீதி ஆழ்வார்களாம் சங்கம் இல்லையா ஊதிட்டு வேற வேற அர்த்தத்தில் சொல்லலை. ஆழ்வார் கிழியறுத்து வந்த பொழுது பட்டர்பிரான் வருகிறார் பராக்கு சங்கு ஊதி கொண்டாடினா வெற்றி விழாது. அதை ஞாபகப்படுத்த சங்கம் வெள்ளை விழி சங்கின் பெறலும் கேட்டிலையோ பிள்ளாய். ஆனாலும் நீ பிள்ளாய். பிள்ளாய்னா என்ன அர்த்தம்? உன்னை பார்த்தா இவர் பெரிய ஆழ்வார் பேர், அவர்கள் பிள்ளாய் சின்ன பையனுன்னு கூப்பிடுறாள். என்ன
ஒரு அதிசயமான பிறவி தாழ்வார். என்ன அதிசயமான பிறவின்னா, பெருமாளை பற்றி எல்லாம் தெரிஞ்சும் பெருமாளுக்காக கவலைப்படுறவர். இது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம புள்ளலோகாச்சார் ஒரு அற்புதமான விஷயம் சாதிச்சிருக்கார். அதாவது முதல்ல நல்ல ஞானம் வரும், அந்த ஞானம் கரிந்து பிரேமமாகும், அந்த பிரேமம் அஞ்ஞானம் வரும். எப்படி? கஷ்டப்பட்டு ஞானம் சம்பாதிக்கணும், சதாச்சாரிட்ட காலக்ஷேபம் பண்ணி, அந்த ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்கும். அப்படி இல்லை, அந்த ஞானம் பழுத்து பக்தியானால் மோட்சத்துக்கு வழியா. சங்கர் அந்த புஸ்தகம்லாம் சோசியல் ஸ்டடி புஸ்தகம்லாம் ஒன்று போடுறானே, மக்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறான். சங்கரர் ஞானத்தினால் மோட்சம் என்றார், ராமானுஜர் பக்தியினால் மோட்சம் என்றார். ஞானம் ரொம்ப கஷ்டம், பக்தி ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கேன். பக்தின்னு நினச்சிட்டு இருக்கேன், கோயில் வாசலில் செருப்பை கட்டிட்டு டப் டப்பு அடிச்சுட்டா பக்தி நடிச்சிடலாம். அது பக்தி இல்லை, பயம். ஏன் கொண்டு போகிறாரே சாமி பயத்தில் பண்ணுறேன். அதில் பக்தி என்பது வேற. இது மாதிரி வெறுமை கன்னத்தில் போட்டுக்கிறதோ இல்லை கோயிலில் சுவாமி பார்த்த உடனே சேவிக்கிறதோ மட்டும் பக்தி இல்லை. பக்தி என்பது பகவான் உயிர், நாம் அவன் இல்லாமல் இல்லை, அவன் இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது, அவன் நம்ம ஆத்மா, நான் அவனுக்கு உடம்புங்கிற ரியலைசேஷன் அவன்கிட்டே நம்ம ஒப்படைக்கணும், அவனுக்காக நம்ம ஏற்பட்டோம் அப்படின்னு புரிந்து அவனை நேசிப்பது பக்தி. எவ்வளோ நேசிக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்பு நம்ம ஆத்மாவுக்கு எப்படிலாம் வேலை செய்யுது. இந்த உடம்புக்கு அறிவே கிடையாது, அதுவே எல்லாம் செய்யுச்சு. நாம் அறிவுள்ளவராக இருக்கிறதுனால பகவானுக்கு உடலாக இருக்கிறச்சு, பகவானுக்கு எப்படியெல்லாம் பணிவிட செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வர அளவு இருக்கு. இதுதான் பக்தி. இந்த பக்தியில் இடையறாமல் பகவானை தியானம் பண்ணி மோட்சத்துக்கு போகலாங்கிறார். அதனால ராமானுஜர் சொன்ன பக்தி ரொம்ப கஷ்டம். இவன் என்ன நினச்சிடா, புஸ்தகாரம் பக்தினா ஈஸி நினச்சிடா. பக்தி முட்டாள்களுக்கு, ஞானம் அறிவாளிகள் நினச்சிட்டு இருக்கான். வெறும் ஞானத்தினால மோட்சம் இல்லை அப்படின்னு ராமானுஜர் சொல்லலை. ஞானம் பக்தியாக கன்வெர்ட் ஆனினால் மோட்சம். நாமளும் ஞானத்தினால தான் மோட்சம்னு சொல்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லிருக்கு, தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி ந அந்நிய பந்தாக. ஞானத்தை தவிர வேற வழி இல்லை மோட்சத்துக்கு வேதம் சொல்லியிருக்கு. அத்தை மீறிய பெருமானார் சொல்வரா சொல்லலை. பிற என்ன சாதிச்சார்? ஞானமானது கனிஞ்சு பக்தி ஆகணும் அப்படின்னு சாதிச்சார். அதான் சேமுஷி பக்தி ரூபா. ஞானம் கனிந்து பக்தி ஆகணும், ஞானம் பழுக்கணும், ஞானம் நிறைய அந்த ஞானம் பகவான்கிட்ட பக்தியில் கொண்ட செலுத்தணும்னு சொன்னார். அதாவது ஞானம்தான் பக்தி என்பது ஞானம். அப்போ ஞானத்தினால தான் மோட்சம் சொன்னேடு, சரணாகதினால மோட்சங்கிறேடு, இந்த கதை பண்ணலாமான்னு ஒருத்தன் கேட்டான். விடுவானா? என்ன பண்ணுறது? உடனே சுவாமி ஜெயிச்சு அவர்கிட்ட போய் முடியுமா? எந்த கேஸாலும் ஜெயிச்சுவார். அவர் சொன்னாரப்பா, சரணாகதி ஒரு ஞானம் தான்டா, பெருமாள் காப்பாற்றுற ஞானம் தானே. அதில் சரணாகதி ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்ட்டு. நானும் கொஞ்சம் சொல்லணும், அதெல்லாம் சொல்ல அந்த சுவாமிக்கெல்லாம் தெரியல வச்சுருக்கோம். கேட்குறேன் கருணாகராச்சாரி ஒன்றும் தெரியாது, கதை தான் சொல்லுவார். ஞானம் எல்லாத்தையும் இருக்கிறது தான் சொல்கிறேன். அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாமல் அந்த அர்த்தத்தை சொல்லிட்டு உங்களுக்கு சௌக்கியமாக இருக்கட்டும். அதனால் பழத்தெல்லாம் தோலெல்லாம் எடுத்து உரிச்சு தான் கொடுத்துருக்கோம். அதில் உரிச்சு கொடுத்தோடனே ஆரஞ்சு பழமை இல்லை, இது நச்சுவா சில பேர். அதுக்காக இவங்க 2 கொஞ்சம் தோலியை காட்டிக்கணும். அதுக்காக ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டா பர்ஃபெக்டாக சொல்லிட்டார் சுவாமி. பக்தி என்பதும் ஒரு ஞானம் தான், சரணாகதி ஞானத்துடைய ஒரு ஷேட் தான். அதெல்லாம் ஞானத்தினால்தான் மோட்சம்னு நாம் சொன்னதை மாறவே இல்லை வேதத்தை அப்படின்னு சுவாமி தேசியன் எடுக்கிறார். ஏன்னா எம்பெருமானார் ஒரு விஷயம் சாதிச்சா அது எப்படியும் அதுதான் கரெக்ட் அப்படிங்கிறத தலைகீழாவது நம்ம புரிய வச்சிருவார் சுவாமி தேசியன். அப்படி எம்பெருமானார்கிட்ட அவ்வளவு பக்தி. எம்பெருமானாருக்கு சுவாமி தேசிகன் பண்ணின கைங்கரியம் மாதிரி வேற யாரும் பண்ணலன்னு தைரியமாக சொல்லலாம். அப்படி பண்ணிட்டேன். கீதாபாஷத்தை பார்த்தா அவர் எப்படி கைங்கரியம் பண்ணியிருக்காரு, தாத்பரிய சந்திரிக்கை பார்த்தா தெரியும். பெங்களூர் தாத்பரிய சந்திரிக்கை காலக்ஷம் 3 வருஷமாக நடக்கிறது. அப்புறம் ஒருத்தர் அரண்டு தேசிக சபாவில் பண்ண பெரிய காரியம். நீங்கள் எம்பெருமானாருக்கு தேசிகன் எப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணியிருக்காரு. வெறும் புலியோட நாடு படி விட்டு திருநட்சத்திரம் பண்ணுற கைங்கரியம் பண்ணலை. அவ்வளோ தூரம் அந்த கீதாபாஷத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன பர்பஸ்ன்னு காண்பிச்சிருக்கேன். அதை நீங்கள் கேட்குற நீங்களும் பெரிய கைங்கரியம் பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள். இன்னொரு நூற்றாண்டு புளியோரையை சாப்பிடாம இதை போயிட்டு இருக்கிறது ரொம்ப சத்தியவாழ்கிட்ட சொல்லி அப்படி விஷயம் நிறைய. இப்போ பக்தி ஞானம் கனிஞ்சு பக்தியாகும். இப்போ சொல்கிறார் புள்ளலோகாச்சார், ஞானம் நிறைய சம்பாதிக்கணும், ஞானம் கனியணும், கனிஞ்சு அது பிரேமமாக மாறணும், பெருமாள்கிட்ட காதலாக மாறணும். அந்த காதல் வந்த உடனே அப்புறம் அஞ்ஞானம் வந்துடும். புரியலையேன்னா அஞ்ஞானம் கடந்து அடிச்சுக்கிறது. குழந்தை என்னவோ போனால் கேன்டீனில் சாப்பிடுவான், இருந்தாலும் பட்டியா போயிட்டேன்னு எனக்கு அஞ்ஞானம் அடிச்சுக்கிறது நம்ம சொல்கிறா பாருங்க. குழந்தை சாப்பிடுவான்னு தெரிஞ்சு கூட இவளுக்கு கவலை, அது அஞ்ஞானம்ங்கிறான். குழந்தை போயிட்டு சாப்பிடாம போயிருக்கான்,
கேண்டீனில் சாப்பிடுவான். அம்மா நீ ஏன் கவலைப்படுற? தங்க சொல்கிறான். கேண்டீனில் போய் மொக்க போகிறான் பிஸ்தா, நீ ஏம்மா கவலைப்படுற? அவள் சோபா சாப்பிட போகிறான், நீ ஏம்மா கவலைப்படுற அப்படின்றா தங்க. இருந்தாலும் எனக்கு அஞ்ஞானம் கடந்தடிச்சிருது. என்ன அஞ்ஞானம்? அவன் சாப்பிடுவான்னு ஞானம் இருந்தாலும் ஐயோ சாப்பிடாத போயிடுவானோங்கிற கவலையினால் வரக்கூடிய அன்புனால. அதனால பகவான் சர்வேஸ்வரன் ஸ்ரீயப்பதி, அவனை நீங்களும் நானும் ஒரு ஆபத்தும் பண்ண முடியாது. எல்லா ஆபத்தையும் போக்கடிக்கிறோம் அவன் தான். அவதான் அபகர்த்தா. அப்பேற்பட்ட எம்பெருமான் அவன் நேரம் வந்துட்டா. ஒரு நாளைக்கு ஆழ்வார் கொண்டாடி அன்னைக்கு வந்தான். எம்பெருமானே பரதத்துவம்னு ஆழ்வார் பாண்டியன் ஸ்ரீவல்லப பாண்டியன் சபையில் ஸ்தாபிச்சு கிழி எடுத்தாரு. கிழி எடுத்த உடனே அந்த ராஜா என்ன பண்ணினா, இந்த ஆழ்வார் நம்ம குரு, இவர் சொன்னபடி இருக்கணும்னு தீர்மானித்து ஆழ்வாருக்கு வெற்றி விழா பண்ணினான். வெற்றி விழாவுக்கு தன்னுடைய பட்டத்து யானையிலே ஆழ்வாரை எழுந்துள்ள பண்ணினான். ஆழ்வாரோட வீதியில் பாண்டியன் கொண்டாடுறான். பட்டபிரான் வந்தார் அப்படின்னு சங்கு பட்டபிரான் வைரார் பராக் பராக் அப்படின்னு பட்டத்து யானையில் தங்க குருவை வச்சுட்டு வல்லப பாண்டியன்னு சிஷ்யனாக மாறினவன் நடந்து வரான். அப்படி வீதியில் ஊர்வலம் போயிட்டு ஜனங்கள்லாம் பார்க்குறான். எந்த ஊரில் நடந்தது? மதுரையில். அந்த ஊரில் ரொம்ப நாள் இருந்தாலும் நமக்கு சத்தம். அதை பார்க்குறதெல்லாம் கூட எடுத்துட்டு வாசலை பார்க்குறதெல்லாம் இங்கே தானே ஆழ்வார் ஊர்வலம் தொடங்கினேன். எல்லா இடத்துலையும் அண்ணா சிலையில் தொடங்கி அண்ணா சதுக்கத்தில் முடிகிற மாதிரி அங்கே கூட சன்னதி வாசலில் ஊர்வலத்தை தொடங்கினான் ராஜா. தொடங்கி ஊர்வலம் போகிறது. பேரணிந்த வில்லிபுத்தூர் ஆதிதனில் பெரும் சோதிதனில் தோன்றும் பெருமானே, உன் சீரணிந்த பாண்டியன் தன் நெஞ்சுதனில் தியக்கர மால் பரத்துவத்தை திறமா செத்தி வாரண மேல் மதுரை வலம் வரவே. யார மேலே மதுரையில் ஊர்வலம் வருது. அப்போது பெருமாளுக்கு ஒரு ஆசை வந்துடும். என்ன ஆசை? இந்த ஊர்வலத்தை நாமும் பார்க்கணும். அதுக்காக பெருமாள் வானில் மால் கருட வாகனனாய் தோன்ற கருடாதிருடனாக வந்தார். பிராட்டியோட கருட சேவை, தாயாரோட கருட சேவை உண்டு. இந்த ஊரில் அது சில ஊரில் உண்டு, கல்யாணபுரத்தெல்லாம் உண்டு. தாயாரோட கருட சேவை, உபயநாச்சிமாரோடையும் கருட சேவை சில ஊரில் உண்டு. ஆனால் கருடன் பெருசாக இருக்கணும், பெருமாள் சாத்துப்படி சாத்தணும், ஏற்பட்ட வேலை இருக்குல்ல. ஆனால் அன்றைக்கி உபயநாச்சிமாரோட வானில் மால் கருட வாகனனாய் தோன்றினான். மால் தோன்றினான் தான் ஆழ்வார் பாடியிருக்காருன்னா, மால் வந்தால் கூட வந்தே தீரணும். அதில் லக்ஷ்மியோட கூட வந்தான். வானில் மால் கருட வாகனனாய் இந்த கதையே தப்புன்னாரு. பெருமாள் பார்க்கணுன்னா கருட வாகனமா வரணுமா? பெருமாள் பார்த்துட்டே இருக்கார். சொல்கிறாங்க பெருமாள் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் நம்மளெல்லாம். யா சாகு ராஜா வருணோ யாதி மத்தியே சத்யான்றித்தே அவ பஷ்யன் ஜனானா. நாம் பண்ணுற அட்டு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காராம் பெருமாள். மித்ர கிருஷ்டி அனிமிஷாபிச்சட்டே, கண் கொட்டாமல் பார்த்துருக்கான்றது வேணும். எங்கேருந்து பார்த்துருக்கான்? அவன் எல்லாரையும் பார்ப்பான். அதிருஷ்டா அதிருஷ்டோ திருஷ்டு. ராம பார்க்கல, அவன் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான். அப்படி ஆழ்வார் கருடவான் அப்புறம் பெருமாளுக்கு தெரியாதா? அதை பார்க்க வருவான். என்ன அது இல்லை பாயிண்ட்டு, தான் பார்க்குறேங்கிறத ஆழ்வாரும் பார்க்கணுங்கிறதுக்காக. உங்களுக்கு இதெல்லாம் பெரிய மார்க்கெட்டிங் விஷயம். ஆனால் டெட்ரா பேக்கில் ஜூஸ் வந்தது ஓடிக்கு மார்க்கெட். அப்புறம் இருந்து போயிடுது. மறுபடியும் பாட்டிலே போட்டான். ஏண்டாப்பா அட்டைப்பெட்டியில் வந்த ஜூஸ் நின்று போயிடுது, பாட்டிலுக்கு ஏன் வந்தேன்னு மறுபடியும் கேட்டான். லிம்காக்காரன் அவன் சொன்னான், அவள் எல்லாரும் இந்த ஜூஸ் சாப்பிடுச்சு, ஜூஸை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா தான் சந்தோஷம். டெட்ரா பேக்கில் ஜூஸ் உள்ளே போயிடுது, கல்ல பட்டில் சந்தோஷம் வந்து. சைக்கலாஜிக்கலாக பாயிண்ட். நம்ம சந்தோஷமாக இருக்குதா பக்கத்தில் இருக்கு. சினிமா பார்க்கறதுக்கு எதுக்கு ஆத்துக்காரி கூட்டு போகணும்? 2 பேர் தான் சினிமா பார்க்குறேன். சினிமாவை பார்க்க தானே போனாங்க. ஆத்துக்காரி எதுக்குன்னா ஆத்துக்காரியோட பார்க்குறோட சந்தோஷம். நடுவில் ஆத்துக்காரி பார்த்து சினிமான்னு பார்த்தா சந்தோஷம் இருக்குது. அதே மாதிரி பகவானுக்கு தான் பார்க்குறோங்கிறது நமக்கு தெரிஞ்சு வரணுன்ற சொல்கிறேன். ஆகையினால்தான் பகவான் கருட வாகனா காட்சி கொடுத்தான். வானத்தில் எல்லாரும் இன்னைக்கு பெரியாழ்வாரை காரணமாக்கி அத்தனை பேரும் ஊனக்கண்ணால் பார்த்துட்டான் பகவான். உடனே பெரியாழ்வாரும் பார்த்தார். பார்த்த உடனே பதறி போயிட்டார். நீ ஏண்டா வந்தேன்? ஏன்னா இதுகள் திருஷ்டி போட்டால் உனக்கு அதான் ஆயிடுமே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பொங்கும் பரிவுங்கிறாள். பரிவு பொங்கி வந்துடுத்து. பெருமாளே உனக்கு நீ பல்லாண்டு இருக்கணும், பல்லாண்டு பல்லாண்டு இருக்கணும். பல வருஷம் சொல்லியாச்சு, பல வருஷம். மறுபடியும் நான் பல கோடி 100,000 பேர்னா ஆழ்வார் முதல்ல சொன்னார். மனுஷ வருஷத்தால் 1000 ஆண்டு இருக்கணும். அப்புறம் தேவலோக கணக்குனால 1000 ஆண்டு, அப்புறம் பிரம்மலோக கணக்குனால 1000 ஆண்டு. உங்கள் ஊர் கணக்கில் எடுத்துக்கோ, எப்படியோ பல்லாண்டு பல்லாண்டு இருக்கணும், உனக்கு ஆபத்தே வரக்கூடாது அப்படின்னா. உடனே பெருமாள் சிரிச்சார். ஏன்னா எனக்கு போய் நீர் குடி பல்லாண்டு பாரு, என்ன யாராவது என்ன பண்ண முடியுமா? என்னுடைய தோளை பாரு, எத்தனை பேரை சம்மரிச்சிருக்கேன். மல்லாண்ட தீண்டோ, ஐயோ அதுக்கும் பல்லாண்டு. ஏன் ஆழ்வார் இப்படி பார்த்துருந்தார்? பெருமாளுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு ஆழ்வாருக்கு தெரியாதன்னா அதான் சொல்கிறார் பிள்ளலோகாச்சார். ஞானம் தெரிஞ்சு பிரேமம் வந்துடுத்து. அந்த பிரேமம் வந்துவிட்டதுனால பெருமாள்கிட்ட உள்ள அன்பு ஜாஸ்தி இருக்கிறதுனால மகாகவி காளிதாசன் சொன்ன அதிஸ்ரேக பாபசக்தி. குழந்தை போகிறது
சார் யாரோ ஒரு பிள்ளையா ஸ்கூட்டரில் பஸ் மோதி கீழே கிடக்கிறது அப்படின்னா, ஐயோ நான் பார்த்து குழந்தையா ஸ்கூட்டர் இங்கே இருக்கான்னு உடனே பார்க்குறான் தாயார். கேட்டு யாரோ போனால் உனக்கு என்ன கவலைன்னா, என்ன தன் குழந்தைய பற்றி தான் அவருக்கு ஞாபகம். ஏன்னா குழந்தைகிட்ட அன்பு ஜாஸ்தி இருப்பதுனால அதுக்கு தான் ஆபத்து வந்துருங்கிற எண்ணம் வந்து. அந்த மாதிரி பகவானுக்கு ஆபத்தே வராதுன்னு தெரிந்தும் கூட ஆபத்து வந்துவிடுமோ நினைக்கிற அளவுக்கு ஆழ்வாருடைய அன்பு மறைக்கிறது. அந்த மாதிரி ஞானம் ஜாஸ்தியாகி பகவான் ஆசை வந்து அன்பு வந்து அந்த அன்பு பகவான் சர்வசக்தர் என்பதை மறக்க பண்ணி நான் காப்பாற்றுற மாதிரி செய்யுது. அது அப்படி ஒரு நிலை வந்தால் ரொம்ப வசதியாகும். அது அடிக்கழஞ்சு பெறும் அப்படின்னு வருது அவருடைய சூழ்நிலை. அடிக்கழஞ்சு பெறா ஒரு சதுரடி ஒரு பவுன் விலைக்கு விற்றுதுன்னா அந்த மாதிரி கிரவுண்ட் நம்மகிட்ட இல்லை. இப்போ அதோட ஜாஸ்தி விற்கிறதுன்னு நினைக்கிறேன். அம்பத்தூரில் ஒரு சதுரடி என்ன விலை? அது தெரியும். கிரவுண்டு விலை என்ன? நான் வாங்கலாம் இருக்கிற பணம் கிடையாது. ஒரு ஒரு கிரவுண்டு 2 கோடி. இப்போ 2400 சதுரடி ஒரு கிரவுண்டு. அப்போ ஒரு சதுரடி 70-80,000 70,000மா? 70,000. எது ஒரு சதுரடி 6,000. கணக்கு சரியாட்டா 2 கோடியை டிவைட் பண்ணினா 2400 கால்குலேட்டர் போட்டு பார்த்தா ஒரு சரி 6,000. ஒரு பவுன் என்ன விலை வைக்கிறது? 24,000. அதனால இப்போ கூட அந்த மாதிரி கிரவுண்ட் இல்லை. ஒரு சதுரடிக்கு ஒரு பவுன் வாங்குற காசு ஒரு சதுரடி. அது டி நகரில் அப்படி இருக்கலாம். அதில் ஒரு சதுரடிக்கு ஒரு பவுன் காசை வச்சு ஒரு சதுரடி வாங்கக்கூடிய அளவுக்கு ப்ராப்பர்ட்டி ஒருத்தன்ட்ட இருந்தால் அந்த ஆசாமி யாருக்காரும் அசங்குவானா? அந்த மாதிரி ஒரு ஏக்கர் வச்சுருந்தா அப்புறம் எங்கே பாடு சாப்பிட்டு படுத்துட்டு டிவி பார்த்துட்டு தான் இருப்பார். அது மாதிரி அடிக்கழஞ்சு பெறும். ஒரு சதுரடி ஒரு பவுன் விலைக்கு விட்டால் அந்த நிலம் இருக்கிறச்சே எவ்வளோ பெருமிதமோ அவ்வளோ பெருமிதப்படலாமா. பகவானை பற்றி நல்ல ஞானம் வந்து ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் காலக்ஷேபம் பண்ணி பகவான் சர்வசக்தன், அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தெரிஞ்சு அந்த பெருமையில் ஈடுபட்டு வந்து ஆசை வச்சு அந்த ஆசையின் பயனாக அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகிறதுன்னு நினைக்கக்கூடிய நிலை வந்தால் அது அடிக்கழஞ்சு பெறும் பக்தி நிலை அப்படின்னு சொல்கிறோம். அது நடாதுரம்மாட்ட பார்க்கலாம். அம்மாளுக்கு தெரியாது, அவர் ஸ்ரீபாஷ்யம் சொல்லாதவரா. எங்கள் குல முன்னோர் நடாதுர ஆழ்வாண்டு திருப்பேர் தேப்பெருமாள் சன்னிதியில் பெருமாளுக்கு பால் நிவேதனம் பண்ணினா சாயங்காலம் ரத்தஜாமம் பால் அர்ச்சகர் நாழி கட்டு எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காரு. கர்ப்பகத்தில் கொஞ்ச நாள் இருந்தாலே தெரிஞ்சுக்கொள்ள அவ்வளோ நாள் இருந்திருக்காரு. சீக்கிரம் போகணும். அதுக்காக பால் அப்படி படப்படியிலிருந்து கொண்டு வந்தான். அப்படி கொதிக்கிறது பால். அது மேலே பெருமாள் கோயில் புடுதுணின்னு ஒன்று இருக்கும். அந்த புடுதுணி ஆத்மா மாதிரி அது எரியாது நனையாது உண்டாகும். அத்தை கூட ஊடுருவிண்டு போக வருது. அதை கொண்டு வச்சுட்டான். வச்ச உடனே அர்ச்சகர் புரோட்சிச்சார். சோஷனம் தாகனம் பிராவணம் பண்ணி பெருமாளுக்கு காண்பிக்கிறார். அப்போது வரத குரு இருக்கிறார். ஸ்ரீபாஷ்ய காலட்சேபத்தினால் சாதிக்கிறார். அவர் பெருமாளுடைய சக்தி முழுக்க தெரிஞ்சவர். அவர் இருக்கிறார். அவர் உடனே இவர் சுவாமி சுவாமி நிறுத்தணுன்னார். பால் இப்படியே கொதிக்கிறது. அப்புறம் அவசியம்னா நாக்கு பொறிஞ்சு போயிடாதா. கொண்டாரும் பாலன்னு வாங்கி கையெலம்பிட்டு வாங்கி ஆற்றினா இன்னொரு வட்டியில் கொடுத்து ஆற்றி ஒரு உத்திரடி எடுத்து போட்டு இப்படி கையில் பார்த்து இப்போ சூடு சரியா இருக்கு. இப்போ நிவேதனம் ஒன்று கொடுத்தார். அர்ச்சகர் சமர்ப்பிச்சார். அம்மா அப்படின்னு நான் பெருமாள். இத்தனை நாளாக ஒருத்தராவது நான் கவலைப்பட்டேன் நாக்கு வந்து போகும். நீங்கள் ஒருத்தர் தான் கவலைப்பட்டீங்க தான் எனக்கு அம்மா அப்படின்னா அதுலேருந்து அம்மா அழுத்துட்டாங்க. அதனால வாத்சேவர்களுக்கு நடாதூரம் ஆளாயிட்டார். அது தெரியாமல் தினமரில் எழுதிவிட்டான். வைஷ்ணவர்களில் பெண்களும் ஆச்சாரியராக இருக்கிறார். நடாதூரமாள் வரலாறு அந்த திருவம்சத்தில் பிறக்கிற பாக்கியம் ஏதோ பெருமாள் கிடச்சிட்டு சந்தோஷப்படுறோம். அப்படி தேப்பெருமாள் கிட்ட இது எப்படி ஞானம் அறிந்து பிரேமம் வந்து அங்கே அந்த பட்டாச்சாரம் கேட்டார். இதுதான் நேத்தி காலக்ஷேபம் சொல்லி. நேத்தி காலக்ஷேபத்தில் என்ன சொல்லி பெருமாளுடைய நாட்டில் இருந்தால் அக்னி வந்தா முகாத் அக்னி சேத்திரசன் அவருக்கு இந்த நெருப்பு சுடுமான்னா சமர்ப்பிச்சார். ரொம்ப கெட்டிக்காரு. அந்த நெருப்பே வந்து ஆரிஜனது. அதில் என்ன போயிடுதுன்னா அதுவா அது பெருமாளுடைய வைபவம் சொல்கிற கஷ்டம். திருவாராதனை பண்ணுறச்சே பெருமாளுக்கு நம்ம குழந்தை மாதிரி பண்ணலாம். அதனால இது வேற. அதனால அப்படின்னு இது தாற்பயம். அதைத்தான் இப்போ பெரியாழ்வார் ஊட்டிச்சதுனால பிள்ளாய் அவ்வளோ படித்து கடைசியில் சீதா குட்டி குழந்தை மாதிரி நடந்துட்டார். பிள்ளாய் எழுத்து எதனால பேய்மலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே யசோதை பால் தர மாட்டேன்னு நான் கிருஷ்ணனுக்கு. ஏன்னா ஏற்கனவே ஊற்றி பால் கொடுத்தா போயே போயிட்டா. அந்தவன் எவ்வளோ ஊற்றி அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா க்ளோஸ். அதனால் நான் வைகுண்டம் போக தயாராக இல்லை. 9 நாள் இருக்கணும். ஆனால் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரடா அவனுக்கு பால் தந்து பயப்படுறேன்னு யசோதை சொன்னான். அந்த யசோதை மாதிரியே பகவானை அனுபவிச்சது. அதுக்காக பெய்மலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி அப்படின்னு வர்ணிச்சான்.
அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. உங்க திருநாமமே அப்படிப்பட்டது, விஷ்ணு சித்தன். விஷ்ணுவை சித்தத்தில் உடையவர் விஷ்ணு சித்தன். இந்த ஆழ்வார் பாடுறார், பன்னெண்டு பட்டினங்காப்பே. நான் கதையில வந்து சத்தம் போட்டா ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், வெள்ளையே சத்தம் போட்டான். பன்னெண்டு பட்டினங்காப்பே, பன்னெண்டு பட்டினங்காப்பேன்னு நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்பது போல் நிறந்தெங்கும்னு ஆழ்வார் அற்புதமான திருமொழி சாதிக்கிறார். இந்த திருமொழியினுடைய விஷயம் என்னன்னா, வியாதிகளே கிட்ட வராது. ஏன்னா நான் பழைய ஆள் இல்லை, இது வந்து பெருமாளுடைய சொத்தாயிடுச்சு, அதனால உங்களால் வர முடியாது அப்படின்னு பாருங்க. பாடி முடிச்ச உடனே கடைசியாக ஒரு பாசுரம் சாகும், அரவிந்தம் அறவத்தமிழையும் அறவத்தமிழையும் அழகிய பார்க்கடலும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பறவைத்திரை பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினங்காவல் பொருட்டே. அறவத்தமிழியினோடும் அழகிய பார்க்கடலோடும். அந்த ஆழ்வார் சாஸ்திரத்தில் ஒன்று சொல்லியிருக்கு, இப்படி காதை பொத்திண்டெல்லாம் பொத்திக்காதுங்க உபன்யாசத்தில். இப்போ நான் சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படி காதை பொத்திண்டெல்லாம் ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்கலன்னா 6 மாதம் ஆள் க்ளோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது 1000 அவசான சின்னம்னு ஒரு சுவாமி தேசம். அதெல்லாம் நம்ம ஆயுஸ் முடியறதுக்கு இண்டிகேஷன். அதெல்லாம் பார்த்து பிரபந்தன் சந்தோஷப்படுவாங்க, பெருமாட்ட போகிற நாள் வந்து கொடுத்துக்கிறான் அப்படின்னு பரமோத்சவத்தை சாதிக்கிறேன். அதனால காதில் போய் கை வச்சு, நீங்களாம் நான் தீர்க்காயசா இருப்பேன், கவலைப்படாது. அப்படி காதில் கை வச்சு பார்த்தா அந்த சத்தம் வருதான்னு பார்க்கணும். அந்த சத்தம் எதனால வருது அப்படின்னு சொல்லுது, அக்னேரிவ நததகா உபசனோதி. அது உள்ள ஜாட்ராக்னி எரியதான், எரியச்ச பர்ணஸ் எரிஞ்சு ஒரு சத்தம் ஒன்று பாருங்க, அந்த சத்தம் அதுன்னு சொல்லுவோம். பெரிய ஆழ்வார் காதில் கை வச்சு பார்க்குறாரு, சத்தம் வரும். நம்ம கேட்டா என்ன சுவாமி இந்த சத்தம் அப்படின்னா, அவர் சொல்றார், இந்த சத்தம் வேற ஒன்றும் இல்லை, உள்ள பெருமாள் இருக்காரு, அதனால வந்த சத்தம். உள்ள பெருமாள் சத்தம் போடுறாரு. ஆமா சுவாமி, பெருமாள் என் நெஞ்சில் தான் மட்டும் வரல, தன்னுடைய ஆதிசேஷனோட வந்த அரவத்து அமளி. அமளின்னா படுக்க, அரவம்னா பாம்பு. அரவத்தமளி அழகிய பார்க்கிறோம், திருப்பார்க்கிறோட வந்துட்டார். பரவத்திர பலமோத அரவிந்த பாவையும் தான். லட்சுமி அழிச்சுட்டு குடும்பமா டேரா போட்டார். மாப்பிள்ளை வந்து இறங்கினா பெட்டி இறங்கிட்டு, மாப்பிள்ளை பார்த்தா 2-3 மாதம் இருப்பாருன்னா பின்னாடியே ஃப்ரிட்ஜு இறங்கிட்டு காலி போட்டு எங்கேயோ ஓட்டிட்டாரு. அந்த மாதிரி அரவத்தமிழியினோடும் அழகிய வார்க்கடோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து பூந்து அப்படியே உள்ள வந்து பூந்துட்டான். அதனால திருப்பார்கள் அலை மோதுறது. பறவத்திரை பல மோத. பறவைனா கடல். பறவையில் தமிழ்லேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட 2 தான் இருக்கும் தமிழில், இடையினரா வல்லினரான்னு இல்லையா? அதெல்லாம் சொன்னால் யாருக்கு புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக ஒன்று சொல்கிறது, எங்கள் தமிழ் வாத்தியார் அந்த காலத்தில் சொல்லுவார், சர்க்கரைக்கு போடுறரா சின்னரா, கற்கண்டுக்கு போடுறரா பெரியரா. ஆனால் கற்கண்டுன்னா என்னன்னு கேட்குறான் பிள்ளையாண்டான்னு ஒருத்தர். இப்போ எப்படி சொல்லி தர்றாரு, ரஜினிகாந்துக்கு போடுறரா சின்னரா அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு போடுங்க. அதெல்லாம் அரவத்தமிழி அரவிந்த பறவைன்னு சின்னரா போட்டால் கடல், பெரியரா போட்டால் பக்ஷி. பறவை திரை பல போத, திரைன்னா அலைகள், பறவையின் அலைகள், கடல் அலைகள். சமுத்திரத்தில் பார்க்கடல் உள்ள இருக்கா நெஞ்சில், அந்த பார்க்கடல் அலைகள் சத்தம் போடுதான். அதுதான் காதை பொத்தினா கேட்கறதுன்னு ஆழ்வார் திருவள்ளுவர். பறவை திரை பலமோத பள்ளி கொள்கின்ற பிராணி. உடனே ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும், பெருமாள் வந்து படுத்துக்கிட்டோம் ஆழ்வார் நெஞ்சில், அந்த சமுத்திர சத்தத்தோடு வந்து படுத்துக்கணுமா, அந்த சமுத்திரத்தை வெளில கேட்கணுமான்னு எனக்கு ரொம்ப நாளாக இது புரியலை. 59 கணேஷ் நகர் சேலையூரில் திருத்தவராத்திரி நட்சத்திரம் அப்போ கொஞ்சம் சின்ன ஸ்கேலாக ஆரம்பிச்சு, அதை நடத்தணும் நம்ம கடமைன்னு. அதுக்காக 4 சுவாமிகளில் 2 சுவாமிகளாக வேற பாரம் பண்ணணும். இவாளை வெளில விட்டால் அவர் எப்போ வருவா எப்போ போவான்னு சொல்ல முடியாது. ரொம்ப நாசுக்காக ஆற்றுக்கு திருமாளிலேயே தங்கி விடலாம், எல்லா வாசியும் பண்ணுறேன்னு. சரி, ஒருத்தர் 2 சுவாமிகள் வந்தார். அது ஒரு மேல மாமல்ல ஒரு சுவாமிகள். அவரை படுத்துக்கிறதுக்கு எல்லா உபச்சாரம்லாம் பண்ணுவேன். பண்ணால் என் பையன் மட்டும் சின்ன பையன், அப்படியா தாத்தா இப்போ பாரு ஒரு டேப் ரெக்கார்டு காதில் வச்சுருப்பேன், அவர் பாரு வாக்கிங் எய்டு வந்து வாக்மேன் காதில் போட்டு படுத்துருக்காரு தான், எனக்கு வாங்கி போடுவோம். அதில் வாக்மேன் 2 படுத்துக்கிறார் இந்த சுவாமி. அதில் நல்ல சங்கீதம் போட்டுருவேன் பொருளுக்கு. நான் அவர்கிட்ட என்ன சுவாமி சினிமா பாட்டு வேறு கேட்டு தொலைக்க போகிறேன், நம்ம ஒரு சந்தேகம், என்ன சங்கீதம் போட்டிருக்கீர் அப்படின்னு. இந்த அடியே கேளு கொடுத்துட்டேன். கொடுத்தேன்னா வாயில் போட்டால் அது ஒன்றுமே இல்லை, காதில் போட்டான் பேசாமல் இருக்குது. அப்புறம் தட இறக்கிட்டு போகிற சத்தம். கொஞ்ச நாள் ஏன்னா சாகிட்டு இருந்தோம், மறுபடியும் இந்த எதுக்கு சார் காதை போட்டு படுத்துக்கிறேன், உனக்கு தெரியாதா, நான் பழைய மாம்பழத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சத்தம் கேட்டால் தான் தூக்கமே வரும், ஆகையினால இதை வச்சுட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் கேட்பேன், தூக்கம் வந்துடும், படுத்துடுவேன். அந்த மாதிரி பெருமாளுக்கு திருப்பார்கள் அறவோசை இல்லாமல் தூக்கம் வராமல் இருக்கா. பரவத்திரை பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானே பரவுகின்றான் விட்டு சிந்தன் பட்டினங்க அவர் பொருள் அப்படின்னு பாடின ஆழ்வாரிவர். அதுதான் ஆழ்வாருடைய விஷ்ணு சித்தருங்கிற பெயருக்கே விளக்கம். அப்படி விஷ்ணுவை சித்தத்தில் வச்சுட்டார், தானும் பாடினார்.
ஆகினால பரவத்திரைகள் பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினங்காவல் பொருட்டேன்னு அப்பேற்பட்ட விட்டு சித்தர் இல்லையா நீ அந்த வெள்ளத்தரவில் துயரமந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து அரி என்ற பேரும் அதான் பெருமாளுடைய திருநாமம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாரணம் தம்மன்னை நரகம்புகாள் அப்படின்னு எல்லாரையும் பெருமாள் பேரை வைக்க பிள்ளைக்குன்னு சொன்னவர் அச்சனீர் அப்படின்னு அவருடைய பாசுரத்தெல்லாம் நிறைய பூட்டுவதோடு வச்சு பறவைத்திர பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானே மறைவில் விட்டு சித்தரே வெள்ளத்தரவில் துயரந்தளித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரளவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தது. அப்படிப்பட்டதுன்னு ஆழ்வாருடைய வரலாற்றில் உள்ள விஷயங்களையும் ஆழ்வார் பாசுரங்களில் முக்கியமாக கருதப்பட வேண்டிய பாசுரத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்தி இந்த தோழியை எழுப்புறதுனால பெரியாழ்வார் வரலாறையும் பெரியாழ்வார் திருமொழியினுடைய எசன்ஸையும் காண்பிச்சா மாதிரி பாசுரம் காண்பிச்சார். இந்த 10 நாள் கேட்டால் ஒவ்வொரு ஆழ்வாருடைய பிரபந்தத்தை எசன்ஸும் உங்களுக்கு பிடிபட்டுடும். அப்படி நாச்சியார் பண்ணியிருக்கா, அவள் தான் பண்ண முடியும். அதனால இந்த பாசுரத்தை இப்படி அனுசந்திப்பது புள்ளும் சிலம்பினகா உள்ளரையன் கோயில் வெள்ளோ கல்லாச்சகலம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் திறமந்தரித்தினை உள்ளத்தோர் கொண்டு முனிவர்களும் தோழிகளும் வெள்ள எழுந்த அரியன்ற பேரளவும் உள்ள புகுந்து ஒளிந்தேலோர் எவ்வாவாய் என்று இந்த பாசுரத்தை அனுசந்திக்கிட்டு பெரியாழ்வாரையும் நினச்சிட்டு சொல்கிறது. நல்ல பலன் கிடைக்கிறது. நாளைக்கு ஆண்டாள் அவதாரத்தில் ஒரு ரகசியம், பல ரகசியங்களில் ஒன்று இருக்குது. அது நாளைக்கு உங்களுக்கு வெளியிடப்படும். அந்த ரகசியத்தை நீங்கள் மனசில் தேக்கி வச்சுருக்கு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கு, கோதையும் தேசிகனும். அந்த புஸ்தகம் கிடைக்கும். ஆனால் 20 ரூபா கூடாது. நான் எந்தில் நான் பண்ணி யாரோ பண்ணியிருக்கேன். அதனால் தயவுசெய்து 20 ரூபா எடுத்துகிட்டு வந்தாலும் அவளுக்கு அந்த புஸ்தகம். அப்புறம் அந்த புஸ்தகம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கொடுக்கலாம், அதாவது வாங்கிக்கலாம். அந்த புஸ்தகத்தில் பல ரகசியம் ரொம்ப சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட் நாளை பாட்டில் வருது. அதனால் நாளைக்கு எல்லோரும் திரளாக வந்து கேட்கணும். இன்னும் அவ்வளவா குழந்தையெல்லாம் அழைச்சிட்டு வந்து கேட்க வேண்டும். எத்தனை குழந்தைகள் வந்தாலும் இடம் இருக்குது, கவலை இல்லை. இங்கே இடம் இருக்குது. அந்த ரூம் கூட பாக்கி திறந்து விட்டுருவான், அங்கேயே விட்டாள் இல்லையா? இவ்வளோ சந்தேகம். அவள் கவலைப்பட தள்ளி பண்ணுறவங்களும் திறந்து விடலாம், பூக்கோட்டை கூட கேட்க அப்படின்னு தான் வருது. அதனால் எல்லாரும் திரளாக வரணும்னு சொல்லி இன்றைய உபநயத்தை கவலவுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தாள் வாழியே காரார் காணத்து அவதரித்தாள் வாழியே விமலமாம் திருவாடி புற துதித்தாள் வாழியே விட்டு சித்தன் வளர்த்தெடுத்த விளங்கிழியாள் வாழியே அமல திருப்பாவை ஐயா அளித்தாள் வாழியே அளித்து அருள்வாழ் வாழியே அகநூற்றண்டைந்து முண்டளித்தாள் வாழியே அமுதனாம் அரங்கனுக்கே மாலையிட்டாள் வாழியே ஆண்டாள்தம் இணையடிகள் அனவரதம் வாழியே பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமः ஏஷ வை க்ளுப்தோ நாம யஜ்ஞः கல்பதே வை தத்ர பிரஜாப்யோ யோகக்ஷேமः யத்ர ஹிதேன யஜ்ஞேன யஜந்தே ஹரி ஓம். அதனால் கரெக்டாக ஆரம்பித்து சரிட்டாக விட்டாயிடுச்சு. 8:30 ஏதாவது தைரியமாக வரலாம். உங்களுக்காக வர 2:30 மணி 3:30 மணிக்கும் உபன்யாசம் ஆரம்பிச்சு பேசுறேன். என்ன கோபாலதேவி சார் ஓகேயா? அப்படி ஆயிட்டா